தேர்ச்சி 3 மற்றும் தேர்ச்சி 5க்கான ரிவிஷன் போகுது. இரட்டை பதிவு, இரட்டை விலை விதி, மிக இலகுவான ஒரு தேர்ச்சி. உங்களுக்கு நோட்ஸ் விடயங்கள் மட்டும் உள்வாங்கப்படக்கூடியது. சரியா? இப்ப நான் கணக்கீட்டுல அடிப்படையான விடயம் சொல்றது இரட்டை பதிவுகள். அந்த இரட்டை பதிவு வச்சுதான் கணக்கீட்டை மேற்கொள்ளும். அடுத்தது கணக்கீட்டு எண்ணக்கருக்கள் முக்கியமான தேர்ச்சி. உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் அடுத்தது ஒவ்வொரு டீம்லையும் வரக்கூடிய விடயங்கள். இப்போ உங்களோட தேர்ட் டேமுக்குரிய ரிவிஷன் கிளாஸ் போகுது. இன்றைக்குரியது இறுதி வகுப்பு. உங்களுக்கு ஏற்கனவே பேப்பர் போடப்பட்டது, தொடர்ச்சியா பார்த்துக்கொள்ளும். முதல் 20 வினாக்கள் நாங்க முடிச்சிட்டோம். கணக்கிட்ட எண்ண கருக்கள்ல வாரதும் தேர்ச்சி 3ல வாரதும் தொடர்ச்சியாக பார்ப்போம். பேப்பர் எல்லாரும் பாருங்க. உங்களுக்கு ஏற்கனவே குரூப்ல போட்டுக்கிறேன், எல்லாரும் ஜாயின் பண்ண மாதிரி லிங்க்கும் போடப்பட்டது. எனவே பேப்பரை பாருங்க. பகுதி 2 போடப்பட்டது. இது மாதிரி வினாக்கள். இதுல பார்க்கக்கூடிய வினாக்கள் உங்களோட பரீட்சைக்கு வரலாம். அடுத்தது உங்களுக்கு கடந்த கால வினாத்தால உள்ளடக்கி ஏற்கனவே தேர்ச்சி 5 படிக்கும் போது முழுமையா ரிவிஷன் பண்ணிக்கிறேன். அப்ப நான் படிக்கிற விடயங்களை மட்டும் பார்த்துட்டு போங்க. தேர்ச்சி 5ல இருந்து உங்களுக்கு வினாக்கள் வரும். முதலாவது வினாவை பாருங்க. பின்வரும் எண்ணக்கருக்கள் கணக்கேடுகளில் பயன்படுத்தப்படும் 4 சந்தர்ப்பங்களை குறிப்பிடுங்க. ஓகே, அப்ப நான் தெளிவா சொல்லி தந்துக்கிறேன். தேர்ச்சி 5ல மொத்தம் 13 கணக்கீட்டு எண்ணக்கருக்கள் காணப்படுது. அந்த 13 எண்ணக்கருக்கள்ல இருந்து ஏதாவது சில எண்ணக்கருக்களை வச்சு வினாக்கள் போடப்படும். அதாவது ஒவ்வொரு எண்ணக்கருக்கள் தொடர்பான வரைவிலக்கணத்தை அங்க முழுமையா போட மாட்டாங்க. அந்த கணக்கீட்டு எண்ணக்கருக்கள் எப்படி பிரயோகிக்கப்படும், அது கணக்கீட்டுல எப்படி பயன்படுத்தப்படும், அந்த சந்தர்ப்பங்களை வச்சுதான் வினாக்கள் போடப்படும். இப்ப நாங்க இதுக்கு முன்னுக்கு பார்த்த வினாக்களை வச்சு உங்களுக்கு நிறைய எண்ணக்கருக்கள் தெளிவான முறையில படிச்சோம். சரியா? வணிக அலகுசார் எண்ணக்கரு, தொடர்ந்து இயங்கும் எண்ணக்கரு, தேரல் எண்ணக்கரு, அட்டுறு எண்ணக்கரு, பண அளவீட்டு எண்ணக்கரு, கால அளவீட்டு எண்ணக்கரு, தோற்றத்திலும் பார்க்க கருத்து முக்கியத்துவ எண்ணக்கரு, வெளிப்படுத்தல் எண்ணக்கரு. இப்படி நாங்கள் எண்ணக்கருக்களை விளக்கமா சொல்லி தந்தேன். அதுல வரக்கூடிய சந்தர்ப்பங்களும் சொல்லி தந்தேன். அதே மாதிரிதான் இந்த வினாவில போடப்பட்டு 3 எண்ணக்கருக்கள் தரப்பட்டு அதற்குரிய சந்தர்ப்பங்களை கேட்கிறாங்க. சரியா? பேப்பரை ஏற்கனவே குரூப்ல போட்டுக்கிறேன். யாராவது ஒரு ஆள் இந்த ஜூம்ல பேப்பரை ஷேர் பண்ணி விடுங்க. சரியா? முதலாவது பாருங்க. தொடர்ந்து இயங்கும் எண்ணக்கரு தரப்பட்டு இணைத்தல் எண்ணக்கரு தரப்பட்டு பாதுகாப்பு எண்ணக்கரு தரப்பட்டு அந்த 3 எண்ணக்கருக்கள்லையும் வரக்கூடிய சந்தர்ப்பங்களை மட்டும் எழுத சொல்றாங்க. இப்படி உங்களுக்கு பரீட்சையில வினாக்கள் வராது. சரியா? இது ஒரு முதல் கேள்வி. உங்களுக்கு பரீட்சையில டிரெக்டா கொடுக்கல் வாங்கல் அல்லது சந்தர்ப்பங்களுக்கு வந்து எந்த எண்ணக்கருன்னு கேட்பான். பல்தேர்வு வினா எம்சிக்யூல கேட்கப்படும். அப்படி இல்லையா பொருத்தமான கணக்கீட்டு எண்ணக்கருவை எழுத சொல்லுவான். ஆனால் உங்களுக்கு என்ன கருவை தந்து சந்தர்ப்பங்கள் இதுவரைக்கும் கேட்டு வரையில இப்படி கேட்கப்படலாம் எதிர்காலத்துல. எனவே பார்த்துக்கொள்வோம். முதலாவது பாருங்க, தொடர்ந்து இயங்கும் என்ன கரு. இரண்டாவது இணைதல் என்ன கரு. அடுத்தது பாருங்க, பாதுகாப்பு என்ன கரு. இது மூன்றையும் தெளிவா சொல்லித்தாரு. விளக்கங்களை சொல்லும் போது பார்த்துக்கோங்க, குறிப்புகளை எழுதிக்கோங்க. சரியா? ஷார்ட் நோட்ஸ்ல எழுதிக்கோங்க. முதலாவது இந்த தொடர்ந்து இயங்கும் எண்ணக்கரு ஏற்கனவே சொல்லி தந்த விடயம். எனவே அதை குயிக்கா முடிச்சுட்டு மற்ற ரெண்டையும் தெளிவான முறையில் சொல்லித்தாரு. தொடர்ந்து இயங்கும் எண்ணக்கருண்டா தெளிவா பாருங்க. அந்த பெயர்லயே காணப்படுது தொடர்ந்து இயங்குதல். ஒரு நிறுவனம் தனது செயற்பாட்டு கருமங்களை எதிர்பார்க்கும் எதிர்கால பகுதிக்கு தொடர்ச்சியாக மேற்கொள்ளும். சரியா? இப்ப கணக்குகளை மேற்கொள்றது யாரு? நிறுவனம். அப்ப நிறுவனம் கணக்குகளை மேற்கொள்றதுதான் நாங்க படிக்கிறோம். அப்போ ஒரு நிறுவனம் கணக்குகளை தயாரிக்கணும், கணக்குகளை பதிவு செய்யணும். அது எந்த எடுகோலின் அடிப்படையில கணக்குகளை பதிவு செய்து? நிறுவனமானது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படுது. நிறுவனமானது செயற்பாட்டு கருமங்களை நீண்ட கால அடிப்படையில மேற்கொள்ளுது. எந்த எடுகோலின் அடிப்படையில தான்? கணக்குகளை பதிவு செய்து. இதை நாங்க சொல்லுவோம் தொடர்ந்து இயங்கும் எண்ணக்கரு. ஒரு நிறுவனம் தனது செயற்பாட்டு கருமம் கொள்வனவு செய்தல் அல்லது விற்பனை செய்தல், வருமானங்களை பெற்றுக் கொள்ளுதல், செலவுகளை மேற்கொள்ளுதல், இது நாளாந்த செயற்பாடுகள். இந்த செயற்பாடுகள் நீண்ட கால அடிப்படையில மேற்கொள்ளப்படுதல் என்ற எடுகோல் அடிப்படையில கணக்குகளை மேற்கொண்டா அது தொடர்ந்து இயங்கும் எண்ணக்கரு ஆகும்.
இதுல வரக்கூடிய சந்தர்ப்பங்களை பாருங்க. சரியா? சந்தர்ப்பங்கள். முதலாவது, நிதி கூற்றுக்களை தயாரிப்பதற்கான அடிப்படை எடுகோள். நிதி கூற்றுக்களை தயாரிப்பதற்கான அடிப்படை தொடர்ந்து இயங்கும் என்ன கருன்னு சொல்றது ஒரு நிதி கூற்றுக்களை தயாரிப்பதற்கான அடிப்படைன்னு சொல்லுவோம். ஏற்கனவே முன்னுக்குள்ள பேப்பர்ல இதே வினாவை பார்த்தோம். அப்ப முதலாவது சந்தர்ப்பம் தொடர்ந்து இயங்கும் என்ன கருக்கு என்ன போடுவீங்க? ஒரு நிதி கூற்றுக்களை தயாரிப்பதற்கான அடிப்படை. இந்த அடிப்படையை வச்சுதான் கணக்குகள் தயாரிக்கப்படுது. நிதி கூற்றுகள்னா என்ன? வருமான கூற்று, நிதி நிலைமை கூற்று, உரிமையாண்மை மாற்றல் கூற்று, காசு பாய்ச்சல் கூற்று, கணக்கீட்டு கொள்கை குறிப்புகள். இந்த 5 கணக்கீட்டு வெளியீடுகள் அல்லது நிதி கூற்றுக்களை தயாரிப்பதற்கான அடிப்படை தொடர்ந்து இயங்கும் என்ன கரு. இரண்டாவது, நிறுவனத்துல காணப்படக்கூடிய சொத்துக்கள் பொறுப்புகளை வகைப்படுத்தல். அதாவது சொத்துக்கள் பொறுப்புகளை நடைமுறை சொத்துக்கள், நடைமுறை அல்லா சொத்துக்கள், நடைமுறை பொறுப்புகள், நடைமுறை அல்லா பொறுப்புகள் என வகைப்படுத்தல். மூன்றாவது சந்தர்ப்பம், இப்ப நாங்க சொத்துக்களை வகைப்படுத்துறோம். எனவே நீண்டகால சொத்துக்கள் காணப்படுது. இப்ப நீண்டகால சொத்துக்கள் காணப்பட்டா கட்டாயம் பெருமான தேய்வு செய்யணும். எனவே பாருங்க, ஆதனம் பொறி உபாரணம்னு சொல்றது நடைமுறை அல்லா சொத்துக்களை. எனவே ஆதனம் பொறி உபாரணத்துக்கு வருடாந்தம் பெருமான தேய்வினை மேற்கொள்ளல். தெளிவா சொல்லி தந்த 2 கிளாஸ்லயும் பெருமான தேய்வை மேற்கொள்ளு தரணும் அல்லது இனம் காணல் தரணும். அப்படி தந்தா மட்டும்தான் தொடர்ந்து இயங்கும் என்ன கருவை எடுக்க சொன்னேன். சரியா? இனம் காணல் அல்லது மேற்கொள்ளு தந்தா மட்டும்தான் தொடர்ந்து இயங்கும் என்ன கருவை எடுக்கணும். இது மூன்றும் மிக முக்கியமான விடயம் சந்தர்ப்பம். இதோட ஒண்ணு சேர்த்துக் கொள்ளலாம். சொத்துக்களை கிரயத்தில் பதிவு செய்தல். சொத்துக்களை கிரயத்தில் பதிவு செய்தல். சொத்துக்களை கிரயத்துல காட்டுறது கிரைய எண்ணக்கரு அல்லது வரலாற்று கிரைய எண்ணக்கரு. அது தரப்படாத சந்தர்ப்பத்துல தொடர்ந்து இயங்கும் என்ன கருவினையும் நாங்க கிரயத்துல பதிவு செய்யறதுக்கு பயன்படுத்த முடியும். சரியா? அப்ப தொடர்ந்து இயங்கும் என்ன கருண்டா என்ன? நிறுவனங்கள் நீண்டகால அடிப்படையில நிதி கூற்றுக்களை தயாரிக்கும். அதுல வரக்கூடிய சந்தர்ப்பம் முதலாவது, நிதி கூற்றுக்களை தயாரிப்பதற்கான அடிப்படை சொத்துக்கள் பொறுப்புகளை வகைப்படுத்தல், ஆதனம் பொறி உபகரணங்களை ஆண்டுக்கு பெருமான தேய்வு செய்தல் அல்லது இனம் காணல் அல்லது மேற்கொள்ளல், சொத்துக்களை கிரயத்தில் பதிவு செய்தல். முதலாவது விஷயம் ஓகே. இதை குயிக்கா நோட் பண்ணுங்க, அடுத்த விடயத்துக்கு போகும். அடுத்தது பாருங்க, இணைதல் என்ன கரு. இப்ப நாங்க ரிவிஷன் பார்ப்போம். இப்ப இணைதல் என்ன கரு தொடர்பாக இதுவரைக்கும் நாங்க பார்க்க இல்லை. சரியா? இந்த பேப்பர்ல பார்க்க இல்லை. இப்ப நாங்க தெளிவா சொல்லிதான் பாருங்க. இணைதல் என்ன கருன்னு சொல்றது ஒரு நிறுவனத்தினுடைய இலாபம் அல்லது நட்டத்தை கணிப்பிடும் போது, நிறுவனத்தினுடைய இலாபம் அல்லது நட்டத்தை கணிப்பிடும் போது அக்கால பகுதியில உழைக்கப்பட்ட வருமானங்களையும் செலவுகளையும் ஒப்பீடு செய்தல். அதை நாங்க சொல்லுவோம் இணைதல். மெட்டிங் பண்றது. வருமானங்களையும் செலவுகளையும் இணைச்சி நாங்க லாப நட்டங்களை கணிப்பீடு செஞ்சா அது இணைதல் என்ன கருன்னு சொல்லுவோம். சரியா? சிம்பிளான விடயம். இப்ப இணைதல் என்ன கருண்டா? வருமானங்களையும் செலவுகளையும் ஒப்பீடு செய்து லாப நட்டங்களை கணிப்பீடு செய்தல். இணைதல் என்ன கருன்னு சொல்றது பிரதானமான விடயம். செலவுகளை பதிவு செய்யற என்ன கரு அல்லது செலவுகளை அடையாளப்படுத்தும் என்ன கரு இணைதல் என்ன கருன்னு சொல்லுவோம். இணைதல் என்ன கருண்டா பிரதானமா பணிய தேரல் என்ன கருண்டா பிரதானமா வருமானத்தினை பதிவு செய்யும் என்ன கரு போல இணைதல் என்ன கருண்டா செலவுகளை பதிவு செய்யும் என்ன கருண்டு தெளிவா விலகி கொள்ளுங்க. அது பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் வரும். வரைவிலக்கணம் எப்படி வரும்?
குறித்த காலப்பகுதிக்குரிய லாப நட்டத்தை கணிப்பீடு செய்யும் போது அக்கால பகுதிக்குரிய வருமானங்களும் செலவுகளும் ஒப்பீடு செய்தல் வேண்டும். அப்படி வருமானங்களையும் செலவுகளையும் ஒப்பீடு செஞ்சுதான் லாப நட்டம் கணிப்பீடு செய்யப்படுது. அதை சொல்லுவோம் இணைதல் என்ன கரு. அதுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்களை பாருங்க. முதலாவது செலவுகளை அடையாளப்படுத்தும் என்ன கரு அல்லது செலவுகளை பதிவு செய்யும் என்ன கரு. உதாரணமா பாருங்க, வாடகைய வருமான கூட்டுல செலவாக காட்டுதல், அது மின்சாரம் செலவாக பதிவு செய்யப்படல், அறவிட முடியா கடன் அல்லது ஐயக்கடன் செலவாக பதிவு செய்யப்படல், பெருமான தேவினை செலவாக பதிவு செய்தல். இப்படி செலவுகளை பதிவு செஞ்சா அது இணைதல் என்ன கரு. இங்க பாருங்க, பெருமானத்தையும் செலவா காட்டப்படுது, பெருமானத்தையும் வருமான கூட்டுல காட்டப்படுது, பெருமானத்தையும் உற்பத்தி கிரைய கூற்றுல காட்டப்படுது, பெருமானத்தையும் நிதி கூற்றுக்கள்ல காட்டப்படுது. இப்படி சொன்னா மட்டும்தான் அது இணைதல் என்ன கரு. பெருமானத்தையும் ஆண்டுக்கு மேற்கொள்ளப்படல் இனம் காணல் சொன்னா அது என்ன தொடர்ந்து இயங்கும் என்ன கரு. ரெண்டுக்கும் இடையிலான வேறுபாடு தெளிவா படிச்சு கொள்ளணும். எனவே முதலாவது இணைதல், வருமானம் செலவு ஒப்பீடு செய்தல், செலவுகளை அடையாளப்படுத்தல். அடுத்தது பாருங்க, இணைதல் தொடர்பா சொல்லப்படுது இருப்புக்கள் தொடர்பான சீராக்கம். அதாவது இருப்புக்கள்ல ஒரு பகுதியை நடைமுறை சொத்தாகவும் இருப்புக்களில் ஒரு பகுதியை நடைமுறை சொத்தாகவும் இன்னொரு பகுதியினை விற்பனை கிரயமாகவும் காட்டுதல் இணைதல் என்ன கரு. நீங்க வருமான கூற்று செய்யும் போது என்ன செய்வீங்க, இருப்புக்கள்ற கிரயத்தை விற்பனை கிரயத்துல கழிப்பீங்க. சரியா, கிரயம் என்னாவி ரெண்டிலும் குறைவான பெறுமதிய நடைமுறை சொத்தா காட்டுவீங்க. எனவே இணைதல் என்ன கருண்டா, இருப்புல ஒரு பகுதியை நடைமுறை சொத்தாகவும் இன்னும் ஒரு பகுதியினை விற்பனை கிரயமாகவும் காட்டுது. அப்ப இணைதல் என்ன கருல இந்த விடயங்களை சொல்லிக் கொள்ளலாம். இப்ப இதுல 4 சந்தர்ப்பங்கள் கேட்டா, முதலாவது வருமானம் செலவுகளை ஒப்பீடு செய்தல். அதுக்கு எப்படி உதாரணம் போடுறது, விற்பனையையும் விற்பனை கிரயத்தினையும் ஒப்பீடு செய்தல், விற்பனையையும் விற்பனை கிரயத்தையும் ஒப்பீடு செய்தல். இரண்டாவது செலவுகளை பதிவு செய்தல். அதுக்கு உதாரணம் போட்டுக்கோங்க, மின்சாரம், வாடகை, அறவிட முடியா கடன், ஐயக்கடன், பெருமான தேவை செலவாக காட்டுதல். அடுத்தது இருப்புக்களில் ஒரு பகுதியை விற்பனை கிரயமாகவும் இன்னும் ஒரு பகுதியினை நடைமுறை சொத்தாகவும் காட்டுதல். இப்படி நீங்க உடைச்சு எழுதி கொள்ளலாம். எனவே முதல் 2 விடயங்கள் ஓகே. அடுத்தது பாதுகாப்பு என்ன கருக்கு போகும். இதை நோட் பண்ணிக்கோங்க, கிளியர்ல செக்ல போடுங்க. அடுத்து பாதுகாப்பு அல்லது முன்னெச்சரிக்கை என்ன கருக்கு போகும். ஓகே பாருங்க, இப்ப நாங்க பார்க்க போறோம் பாதுகாப்பு அல்லது முன்னெச்சரிக்கை என்ன கரு தொடர்பா. இதுல பாதுகாப்பு அல்லது முன்னெச்சரிக்கை என்ன கருன்னு சொல்றது மிக இலகுவானது. இதுல 2 விடயங்கள் சொல்லப்படுது. அதாவது ஒரு நிறுவனமானது எதிர்காலத்துல ஏற்படக்கூடிய எதிர்காலத்துல ஏற்படக்கூடிய நட்டம் மற்றும் செலவுகளுக்கு ஏற்பாடு செய்யலாம். எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய நட்டங்கள் செலவுக்கு குறித்த ஆண்டுக்குரிய லாபத்திலிருந்து ஒரு ஏற்பாடு செஞ்சு வைக்கலாம். ஒரு குறிப்பிட்ட பெறுமதியான பணத்தை ஒதுக்கி வைக்கலாம். ஏன்னா எதிர்காலத்துல ஒரு நட்டம் ஏற்படும், எதிர்காலத்துல செலவு ஏற்படும் கருதி நாங்கள் சேமிச்சு வைக்கலாம். அது சொல்லும் ஏற்பாடு. இப்போ பாதுகாப்பு என்ன ஒரு பிரதானமா சொல்லப்படுறது ஏற்பாடு தொடர்பான விடயங்கள். சரியா, அப்ப நிறுவனமானது எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய நட்டங்கள் செலவுகளுக்கு ஏற்பாடு செய்தல் சொல்றது பாதுகாப்பு என்ன கரும். இதுல தெளிவா பார்க்கணும், எதிர்காலத்துல வர வருமானம்
மற்றும் இலாபத்துக்கு நாங்க ஏற்பாடு செய்யறது இல்ல. எதிர்காலத்துல ஏற்படக்கூடிய நட்டங்கள் செலவுகளுக்கு மட்டும்தான் ஏற்பாடு செய்வோம். ஓகே. இந்த பாதுகாப்பு தொடர்பான சந்தர்ப்பம் என்னன்னா, முதலாவது நிதி கூற்றுக்களில் ஏற்பாடுகளை வெளிப்படுத்தல். நிதி கூற்றுக்களில் ஏற்பாடுகளை வெளிப்படுத்தல். பின்னுக்கு நீங்க படிப்பீங்க LKS 37. சரியா? 25 ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு முதல் 10 பாடங்கள் தானே படிச்சுக்கிறோம். 11வது பாடத்துல படிப்பீங்க LKS 37 ஏற்பாடு தொடர்பா. இப்ப முதலாவது பாதுகாப்பு அல்லது முன்னெச்சரிக்கை என்ன கருண்டா? நிதி கூற்றுக்கள்ல ஏற்பாடுகளை வெளிப்படுத்தல். அதுக்கு உதாரணம் என்ன வரும்? முதலாவது ஐயக்கடன் ஏற்பாடு. இது எல்லாருக்கும் தெரியும். ஐயக்கடன் ஏற்பாடு. இரண்டாவது விற்பனை உத்தரவாத ஏற்பாடு. விற்பனை உத்தரவாத ஏற்பாடு தேர்ச்சி 12ல படிக்கக்கூடிய விடயம். ஊழியர் இழப்பீட்டு ஏற்பாடு. அது சூழல் தொடர்பான நட்ட ஏற்பாடு. சரியா? இது நாங்க சொல்லுவோம் நிதி கூற்றுக்களில் ஏற்பாடுகளை வெளிப்படுத்தல். அதுக்கு உதாரணம் நார்மலா உங்களுக்கு 26 மாணவர்களுக்கு ஐயக்கடன் ஏற்பாடு தெரியும், மிகை குறை. நீங்க பின்ன கம்பெனில படிப்பீங்க LKS 37ல விற்பனை உத்தரவாத ஏற்பாடு, ஊழியர் இழப்பீட்டு ஏற்பாடு, சூழல் தொடர்பான நட்ட ஏற்பாடுகள். சரியா? இதை நாங்க சொல்லுவோம் ஏற்பாடு. அடுத்து பாருங்க, பாதுகாப்புல இன்னும் ஒரு சந்தர்ப்பம் காணப்படுது, முக்கியமானது இருப்புக்கள் தொடர்பான விடயம். நம்ம இணையதள இருப்பு பார்த்த மாதிரி பாதுகாப்பு எண்ணங்களையும் இருப்பு பார்ப்போம். இருப்பு தொடர்பாக காணப்படக்கூடியது. அதாவது இருப்புகளுக்கு 2 பெறுமதி காணப்படுது. அதாவது கிரயம் கொஸ்டின் சொல்லுவோம். அடுத்தது தேரக்கூடிய பெறுமதி NRV பெறுமதின்னு சொல்லுவோம். இருப்புக்கள்ற கிரயம் NRV இரண்டிலும் குறைவான பெறுமதியை நாங்க என்னவா காட்டணும்? நடைமுறை சொத்தாக காட்டுதல் வேண்டும். இருப்புக்கள்ற கிரயம் NRV இரண்டிலும் குறைவான பெறுமதியை நடைமுறை சொத்தா காட்டணும். அப்படி வரக்கூடிய என்ன கரு என்ன? பாதுகாப்பு என்ன கரு. இங்க பாருங்க, இருப்புக்கள்ற கிரயம் NRV இரண்டிலும் குறைவான பெறுமதியை நடைமுறை சொத்தா காட்டுவோம். அப்ப NRV இங்க குறைவா வரக்கூடிய சந்தர்ப்பத்துல என்ன உருவாகும்? இருப்பு அழிவு நட்டம் உருவாகும். அந்த இருப்பு அழிவு நட்டம் என்ன? ஒரு ஏற்பாடாக வரும். அதாவது எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய நட்டம். எனவே பாதுகாப்பு எண்ணக்கருவோட தொடர்பு படும். சரியா? அப்ப தெளிவா பாருங்க. முதல் 3 எண்ணக்கருக்கள். முதலாவது தொடர்ந்து இயங்கும் எண்ணக்கரு. நிறுவனங்கள் நீண்ட கால அடிப்படையில நிதி கூற்றுகளை தயாரிக்கிறது. நிதி கூற்றுகள அடிப்படை சொத்துக்கள் பொறுப்புகளை வகைப்படுத்துறது. அடுத்தது சொத்துக்களுக்கு வருடாந்தம் பெருமான தேவை மேற்கொள்ளல் இனம் காணல். கிரைய எண்ணக்கரு வரலாற்று கிரைய எண்ணக்கரு இல்லாத சந்தர்ப்பத்துல மட்டும் சொத்துக்களை கிரைய பெருமதில காட்டுதல் தொடர்ந்து இயங்கும் எண்ணக்கருக்கு வரும். இரண்டாவது இணைதல் எண்ணக்கரு வருமானங்களை செலவுகளை ஒப்பீடு செஞ்சு லாப நட்டத்தை கணிப்பீடு செய்தல். சந்தர்ப்பங்களை பார்த்தா செலவுகளை அடையாளப்படுத்துதல், வருமானம் செலவுகளை ஒப்பீடு செய்தல், விற்பனை கிரையத்தை ஒப்பீடு செய்தல். இருப்புக்கள்ல ஒரு பகுதியை நடைமுறை சொத்தாகவும் இன்னும் ஒரு பகுதியை விற்பனை கிரயமாகவும் காட்டுதல். இறுதியா பார்த்தோம் பாதுகாப்பு எண்ணக்கரு எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய நட்டங்கள் செலவுகளுக்காக ஏற்பாடு செய்தல். பாதுகாப்புனா நிதி கூற்றுக்கள்ல ஏற்பாடுகளை செய்யறது, நிதி கூற்றுக்கள்ல ஏற்பாடுகளை வெளிப்படுத்துறது. உதாரணமாக பார்த்தோம்னா ஐயக்கடன் ஏற்பாடு, விற்பனை உத்தரவாத ஏற்பாடு, ஊழியர் இழப்பீட்டு ஏற்பாடு போன்ற விடயங்கள். அடுத்தது இருப்புகள் தொடர்பா பாதுகாப்பு எண்ணக்கரு சொல்லப்படுது. இருப்புகளின் கிரயம் தேறிய தரக்கூடிய பெறுமதி இரண்டிலும் குறைவான பெறுமதிய நடைமுறை சொத்தா காட்டணும், இருப்பாக மதிப்பீடு செய்யணும். எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. இதை எழுதி முடிச்சுட்டு கிளியர்னா செக்ல போடுங்க. அடுத்த வினாக்கு போகும். சரியா? உங்களுக்கு ஒரு நிமிடம் டைம் தரேன், குயிக்கா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த விஷயத்துக்கு போவோம். டிரெக்டா என்ன கருண்டு கேட்கிறான் அதை சொல்லித்தார். முதலாவது கேள்வியில ஆனா பகுதி பார்த்தோம். அடுத்து ஆவணா பகுதிக்கு போவோம். அறவிட முடியா கடன் சொல்றது செலவாக காட்டப்படக்கூடிய விடயம். எனவே அது இணைதல் என்ன கருக்கு வரும். சரியா? அறவிட முடியா கடன் செலவாக காட்டப்படும். எனவே இணைதல் என்ன கருக்கு வரும்.
ஏதாவது டவுட் இருந்தா படித்தரும் போது மேலதிகமான கேள்விகள் இருந்தா கேளுங்க, சொல்லி தருவோம். ஒவ்வொரு கிளாஸும் ஜாயின் பண்ணும்போது நான் என்ன பாடம் செய்யறேனோ அதுல ஏதாவது டவுட் இருந்தா குறிப்பெடுத்துட்டு வாங்க. கிளாஸ்ல லைவா படித்தரும் போது கேளுங்க, டவுட் எல்லாம் சொல்லி தருவோம். சரியா? அப்ப எல்லாருக்கும் கிளியரா? இந்த 3 எண்ண கருக்கள் ஓகேயா? அடுத்த விடயத்துக்கு போகுமா? செட்ல போடுங்க. ஆவண்ணா பகுதிக்கு போகுமா? டிரெக்டா சந்தர்ப்பங்கள் தரப்பட்டகி மீறப்பட்டுள்ள கணக்கீட்டு எண்ண கருக்கள் கேட்கப்படி டிரெக்டா நாங்க ஆன்சருக்கு போவோம். சரி, ஓகே. அடுத்த விஷயத்த போகும். பாருங்க, ஆவண்ணா பகுதியை பாருங்க. 8 சந்தர்ப்பங்கள் தரப்பட்டகி பின்வரும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் மீறப்பட்டுள்ள கணக்கீட்டு எண்ண கருக்களை குறிப்பிடுங்க. சரியா? முதலாவது பாருங்க, என்ன சந்தர்ப்பம்? உரிமையாளரது ஆயுட்காப்புறுதி கட்டணம் நிறுவனத்தின் செலவாக பதிவு செய்யப்படல் சொல்லப்படி. தெளிவா பாருங்க. முதலாவது என்ன சொல்லப்படி? உரிமையாளரின் ஆயுட்காப்புறுதி கட்டணம். சரியா? உரிமையாளர் தனது சொந்த தேவைக்காக நிறுவனத்துல இருந்து ஏதாவது எடுத்தா என்னன்னு சொல்லுவோம்? பற்று சொல்லுவோம். இதுல உரிமையாளர் ஆயுள் காப்புறுதினு சொல்லப்படி. அப்ப உரிமையாளர் செலவு அது என்னவா செய்யப்பட்டீங்க? நிறுவனத்தின் செலவாக பதிவு செய்யப்படல். உரிமையாளர் தனிப்பட்ட செலவை நிறுவனத்துல செலவாக பதிவு செய்யப்பட்டீங்க. அப்ப இதுல என்ன கரு மீறப்பட்டீங்க? சொல்லுங்க பாப்போம். ஒரு உரிமையாளரை தனிப்பட்ட ஆயுட்காப்புறுதினா பற்றுன்னு சொல்லுவோம். அதாவது உரிமையாளரை தனிப்பட்ட செலவை நிறுவன செலவா காட்டப்படி. இதுல எந்த எண்ணக்கரும் மீறப்படுது? அழகு சார் எண்ணக்கரு. ஓகே, வெரி குட். தெளிவா பாருங்க. நிதி கூற்றுக்கள்ல செலவை பதிவு செய்யறதுனா இணையதல் என்ன கரும்? நிதி கூற்றுக்கள்ல செலவுகளை பதிவு செய்யறதுனா இணையதல் என்ன கரும்? இதுல நாங்க ஏற்கனவே சொல்லி தந்துக்கிறேன். வணிக அழகுசார் என்ன கருண்டா நிறுவனம் வேறு உரிமையாளர் வேறு என கருதி நிதி கூற்றுக்கள் தயாரிக்கப்படல். இப்போ உரிமையாளர் தொடர்பான சகல பதிவுகளும் வணிக அழகுசார் என்ன கரும். அதுல பிரதானமானது பற்று, மூலதனம், மேலதிக மூலதனம் அப்படி சொல்லி தந்துக்கிறேன். அப்ப உரிமையாளர் தனிப்பட்ட செலவு அத பற்றாக கருதி நாங்க உரிமையில பதிவு செய்யணும். அதை செலவா காட்டுறது இல்லை. எனவே இதுல பாருங்க, செலவா தவறுதலா பதிவு செய்யப்படி. அப்ப எந்த எண்ண கருவு மீறிக்கு? வணிக அழகுசார் எண்ண கரு. எனவே முதலாவது அழகுசார் எண்ண கரு. இதுல நாங்க எதை வச்சு கண்டுபிடிச்சோம்னா இந்த பற்று தொடர்பான விடயம். இந்த பாயிண்ட்ஸை வச்சுதான் எண்ண கருவை அடையாளம் கண்டோம். எனவே முதலாவது ஓகே. அடுத்த இரண்டாவது பாருங்க, குத்தகைக்கான ஆரம்ப கொடுப்பனவிற்கான செலுத்தப்பட்ட காசு செலவாக பதிவு செய்யப்படல். நேற்று சொல்லி தந்தன் குத்தகை தொடர்பான என்ன கரு என்னன்னு சொல்லுங்க பாபம். குத்தகைக்கு பெறப்பட்ட சொத்துக்களை குறித்த கொள்வனவாளரின் ஏட்டில் நடைமுறை அல்ல சொத்தாக காட்டணும். சொத்து பயன்படுத்தல் உரிமையா காட்டணும். குத்தகை தொடர்பான என்ன கரு என்ன?
தோற்றத்திலும் பார்க்க கருத்து முக்கியத்துவம். ஓகே, வெரி குட். அப்ப தோற்றத்திலும் பார்க்க கருத்து முக்கியத்துவம் என்ன கருல 2 விடயங்கள் வரும்னு சொன்னேன். சொல்லுங்க பாப்போம். தோற்றத்திலும் பார்க்க கருத்து முக்கியத்துவம் என்ன கருல 2 விடயங்கள் வரும்னு சொன்னேன். அவரோட டீச்சர் கைட்ல ஒரே ஒரு விடயம் மீக்கி 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பருக்குமே 2 விஷயம் மீக்கி 2யும் படிச்சுட்டு எக்ஸாமுக்கு போகணும். என்னெல்லாம் வரும்? குயிக்கா சொல்லுங்க, ஷோர்ட்டா சொல்லுங்க. நிறுவனம் ஒன்றின் உறுதியான கடப்பாடினை பொறுப்பாக இனங்காணல். இரண்டாவது குத்தகை. வெரி குட். அப்ப தோற்றத்திலும் பார்க்க கருத்து முக்கியத்துவம் என்ன கரு? முதலாவது குத்தகை, அது எல்லாருக்கும் தெரியும். அப்ப நீங்க உயர்தரத்துல கணக்கீட்டு படிக்கிற சகல மாணவர்களுக்கும் தெரியும். குத்தகைன்னு வந்தாலே தோற்றத்திலும் பார்க்க கருத்து முக்கியத்துவம் என்ன கரு. அதுல குறிப்பிட்ட சதவீதமான மாணவர்களுக்கு தான் தெரியும். நிறுவனம் ஒன்றின் உறுதியான கடப்பாட்டினை பொறுப்பாக வெளிப்படுத்துதல் வந்தாலும் அதை தோற்றத்திலும் பார்க்க கருத்து முக்கியத்துவம் என்ன கருன்னு எடுக்கணும். 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் இது படிச்ச மாணவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். சரியா? எனவே இதுல பாருங்க, குத்தகையிட ஆரம்ப கொடுப்பனவு நீங்க பின்னுக்கு படிப்பீங்க. தேர்ச்சி 11 SLFR 16 படிப்பீங்க நியமம். அதுல குத்தகை தொடர்பான கணக்குகள் படிப்போம். அதுல வரக்கூடியதுதான் ஆரம்ப கொடுப்பனவு. ஆரம்ப கொடுப்பனவுன்னு சொல்றது, இப்ப நீங்க ஒரு மோட்டார் வாகனம் வாங்க போறீங்க, அதுல பெறுமதி பாக்குறோம் 10 லட்சம். இப்ப ஆரம்பத்துல ஒரு டவுன் பேமெண்ட் ஒரு குறிப்பிட்ட அளவான பெறுமதியை செலுத்தினா மோட்டார் வாகனத்தை பெற்றுக் கொள்ளலாம்னு போடுவாங்க. இந்த ஆரம்பத்துல செலுத்துற பெறுமதியை சொல்லுவோம் ஆரம்ப கொடுப்பனவு. ஓகே, இப்ப இதுல நாங்க பார்க்க வேண்டிய விஷயம் குத்தகை. அதை மட்டும் பார்ப்போம். குத்தகை என்னவா காட்டிக்கு? செலவா காட்டிக்குது. அப்ப இதுல என்ன மீறப்பட்டி சொல்லுங்க பாப்போம். செலவா காட்டினா இணைதல், குத்தகைனா தோற்றத்திலும் பார்க்க கருத்து முக்கியத்துவம் என்ன கரு, அந்த என்ன கருவை மீறி அவன் செலவா காட்டுகிறான். எனவே ஆன்சர் போடுங்க, தோற்றத்திலும் பார்க்க கருத்து முக்கியத்துவம் என்ன கரு. அடுத்த 3வது பாருங்க. அடுத்த ஆண்டுக்கான விற்பனை ஒப்பந்தம் ஒன்றிற்கு பெற்ற காசு விற்பனையாக பதிவு செய்யப்படல். நேற்றும் சொல்லி தந்தேன், முன்கூட்டி மேற்கொள்ளப்படுகின்ற விற்பனை ஒப்பந்தம். முன்கூட்டி மேற்கொள்ளப்படுகின்ற விற்பனை ஒப்பந்தம். தங்கச்சி சொல்லுங்க பாவம், இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? திருப்பி சொல்லுங்க. பாதுகாப்பு என்ன கரு? ஆன்சர் பில. சொல்லுங்க பாப்போம். நேற்று சொல்லி தந்தேன், முன்கூட்டி மேற்கொள்ளப்படுகின்ற விற்பனை ஒப்பந்தங்களை வருமானமாக காட்டக்கூடாது. தெளிவா சொல்லி தந்தேன் காரணத்தோடு. வெரி குட். தேரல் என்ன கரு? வெரி குட். அவங்களுக்கு நேற்று தெளிவா சொல்லி தந்தேன், தேரல் என்ன கருன்னு சொல்றது வருமானங்களை அடையாளப்படுத்தும் என்ன கரு, வருமானங்களை பதிவு செய்யற என்ன கரு. இப்ப நாங்க ஒரு வருமானத்தை காட்டம்னா நிபந்தனை சொல்லிக்கிறேன். பொருளா இருந்தா விநியோகம் செய்யப்படணும், சேவையா இருந்தா வழங்கப்படணும்னு சொல்லிக்கிறேன். இந்த பணம் கிடைக்குதா இல்லையா நமக்கு தேவையில்லை, இந்த நிபந்தனைக்கு அமையதான் வருமானமா காட்டணும். சரியா? தேரல் என்ன கருல மட்டும். அப்ப முன்கூட்டி மேற்கொள்ளப்படுற விற்பனை ஒப்பந்தம்னா அது ஒரு எக்ரிமெண்டா தான் இருக்கும், ஒரு ஆவணமா தான் இருக்கும். சரியா? ஒரு கட்டளை. அப்ப அந்த சந்தர்ப்பத்துல நாங்க பொருளை விநியோகம் செஞ்சிக்க மாட்டோம். எனவே அதை நாங்க விற்பனை வருமானமா காட்ட முடியாது. ஒரு கடன் விற்பனைண்டா அங்க பணம் பெற்றிக்க மாட்டோம், ஆனா பொருளை வழங்கிப்போம். நம்மளோட நிறுவனத்துல இருந்து வாடிக்கையாளருக்கு பொருளை வழங்கிப்போம். எனவே அதை வருமானமா எடுக்கலாம். ஆனால் ஒரு ஒப்பந்தங்களை முன்கூட்டி மேற்கொள்ளப்படுற ஒப்பந்தங்களை வருமானமா காட்டக்கூடாது. இதுல என்ன சொல்லப்பட்டீங்க? விற்பனையா பெறப்பட்டீங்கன்னு சொல்லி. எனவே என்னத்தை மீறிக்காங்க? தேரல் என்ன கரு. நோட் பண்ணுங்க. அடுத்து 4வது பாருங்க. இருப்பு மதிப்பிடலுக்கு ஒவ்வொரு ஆண்டுக்கும் வெவ்வேறு முறைகளை பின்பற்றல். ஓகே, இதுல ஒரு புதிய எண்ண கரு வருது. புதிய எண்ண கருண்டா இதுவரைக்கும் நாங்க பேப்பர்ல பார்க்காத என்ன கரு, கொள்கை மாறாமை என்ன கரு. இத சொல்லித்தார். சரியா? கொள்கை மாறாமை என்ன கருன்னு சொல்லப்படுறது கொள்கை மாறாமை. இப்ப நாங்க ஒரு நிதி கூற்றுகளை தயாரிக்க போறோம், கணக்குகளை பதிவு செய்ய போறோம். நிதி கூற்றுகள்னா எல்லாருக்கும் தெரியும் என்ன வரும். வருமான கூற்று, நிதிநிலைமை கூற்று, காசு பாய்ச்சல் கூற்று, உரிமையாண்மை மாற்றல் கூற்று, கணக்கீட்டு கொள்கை, குறிப்புகள். இந்த நிதி கூற்றுகளை தயாரிக்கும் போது நாங்க சில சட்டங்களை பின்பற்றணும், சில மரபுகளை பின்பற்றணும், என்ன கருக்களை பின்பற்றணும், நியமங்களை பின்பற்றணும். அப்படி பின்பற்றிதான்
கணக்குகளை நாங்க பதிவு செய்யணும். அதை நாங்க சொல்லுவோம் கணக்கீட்டு கொள்கை. ஒரு நிதி கூற்றுகளை தயாரிக்கும் போதும் அதனை வெளிப்படுத்தும் போதும் பயன்படுத்தக்கூடிய சட்டம், மரபு, கொள்கை, அதாவது நியமங்கள், எண்ணக்கருக்கள் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுவோம் கணக்கீட்டு கொள்கை. அந்த கொள்கையை பின்பற்றி தான் நிதி கூற்றுகளை தயாரிப்போம். சரியா? பின்ன கம்பெனி படிக்கும் போது தெளிவா விளங்கும். அப்போ ஒவ்வொரு நிறுவனங்களும் குறிப்பிட்ட சட்டத்தை பின்பற்றணும். பங்குடைமை 1890ஆம் ஆண்டு கட்டளை சட்டத்தை பின்பற்றி தான் கணக்கு செய்யணும். ஒரு தனி உடைமைட்டா நீங்க வணிக கல்வியில படிச்சுப்பீங்க. பதிவு செய்யறதுக்கான சட்டம் 1918ஆம் ஆண்டு 6ஆம் இலக்க வியாபார பெயர் பதிவு கட்டளை சட்டம். அந்த சட்டத்தை பின்பற்றி வணிக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுது. சரியா? அப்ப சட்டங்களை பின்பற்றணும். பின்னுக்கு நாங்க படிப்போம் LKAS இலங்கை கணக்கீட்டு நியமங்கள். அடுத்து SLFRS இலங்கை நிதி அறிக்கையிடல் நியமங்கள். அந்த நியமங்களை பின்பற்றி செய்யணும். இரட்டை பதிவுகள், கணக்கீட்டிட மரபுகளை பின்பற்றி செய்யணும். இப்ப எல்லாத்தையும் பின்பற்றி தான் நிதி கூட்டுகளை தயாரிக்கிறது. இங்க கொள்கை மாறாமைன்னு சொல்றது, ஒரு நிறுவனம் இந்த கணக்கீட்டு கொள்கைகளை முதலாவது தொடர்ச்சியாக பின்பற்றி செஞ்சா அது கொள்கை மாறாமை என்ன தரும். உதாரணமாக தொடர்ச்சியா ஒரு கொள்கையை பின்பற்றணும். உதாரணமா பாருங்க, பெருமான தேய்வுக்கான கொள்கை, பெருமான தேய்வு முறையை பாருங்க. மேற்கோட்டு முறை அல்லது ஒழுங்குபாகை முறைன்னு சொல்லுவோம், குறைந்து செல்லும் நீதி முறைன்னு சொல்லுவோம். அப்ப நிறுவனங்களானது பெருமான தேய்வுகளை மேற்கொள்ளும் போது ஒண்ணு நேர்கோட்டு முறையில செய்யணும் அல்லது ஒழுங்குபாகை முறையில செய்யணும். அப்படி இல்லையா இந்த கொள்கையை மாற்றி செய்யலாம். இப்படி தந்தா அது கொள்கை மாறாமை என்ன கரும். இது முதலாவது விஷயம். சரியா? ஒண்ணு, நிறுவனங்கள் தான் பின்பற்றக்கூடிய கொள்கைகளை தொடர்ச்சியா செஞ்சா அது கொள்கை மாறாமை. இரண்டாவது, அதன் நேர்கோட்டு முறையில இருந்து குறைந்து செல்லும் நீதிமுறைக்கு மாற்றுதல். இப்படி மாற்றம் வந்தாலும் அது கொள்கை மாறாமை என்ன கரும். அப்ப உங்களுக்கு தெரிஞ்ச விடயம் பெருமான தேய்வு செய்யும் முறை மட்டும்தான். சரியா? இதுல இருப்புக்களை மதிப்பீடு செய்யற முறைன்னு காணப்படுது, சொத்துக்களை மதிப்பீடு செய்யற முறை காணப்படுது. அப்ப அந்த முறைகளை தொடர்ச்சியாக பின்பற்றினா கொள்கை மாறாமை. அப்படி இல்லையா ஒரு கொள்கையில இருந்து இன்னொரு கொள்கைக்கு மாற்றம் அடைஞ்சா கொள்கை மாறாமை. உதாரணத்துக்கு பாருங்க, சொத்துக்களை நாங்க தொடர்ச்சியா கிரயத்துல காட்டினா கொள்கை மாறாமை. அதாவது கிரயத்துல காட்டுதுன்னு வராது, குறித்த நிறுவனமானது சொத்துக்களை தொடர்ச்சியாக கிரய முறையில் பயன்படுத்தப்பட்டது, கிரய முறையை பயன்படுத்தி கணக்குகள் பதிவு செய்யப்பட்டுச்சுன்னா அது கொள்கை மாறாமை. அதுல சொல்லிப்பான் கொள்கையாக கருதப்பட்டு அல்லது தொடர்ச்சியாக பயன்படுத்தப்பட்டீங்கன்னு சொல்லுவான். அப்படி இல்லையா இந்த கிரயத்துல இருந்து மீள் மதிப்பீட்டு பெறுமதிக்கு மாற்றம் வந்தாலும் கொள்கை மாறாமை. இதே போல இன்னும் ஒரு உதாரணம் பாருங்க, இருப்புக்களை மதிப்பீடு செய்யற முறைகள் காணப்படுது. பின்னுக்கு படிப்பீங்க, நம்மள தெரிஞ்சு வச்சுக்கோங்க. FIFO முறை, முதலுள் முதல் வெளிமுறை, அடுத்தது WAC முறைன்னு சொல்லுவோம், நிறையளிக்கப்பட்ட சராசரி முறை. ஒரு இருப்புக்களை நாங்க FIFO முறையில தொடர்ச்சியாக பின்பற்றுதல் அல்லது WAC முறையில தொடர்ச்சியாக பின்பற்றுதல் கொள்கை மாறாமை. அப்படி இல்லையா இந்த FIFO முறையில வந்து WAC முறைக்கு மாற்றம் பெறுதல் கொள்கை மாறாமை. அப்ப தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க, கொள்கை மாறாமைன்னா ரெண்டு விஷயம். ஒண்ணு கொள்கையை தொடர்ச்சியாக பின்பற்றுதல் அல்லது ஒரு கொள்கையில இருந்து இன்னொரு கொள்கைக்கு மாறுதல். கொள்கை மாறாமை என்ன கருத்து. சரியா? தேவையான குறிப்புகளை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எனவே நான்காவதா பாருங்க, இருப்பு மதிப்பிடலுக்கு ஒவ்வொரு ஆண்டும் வெவ்வேறு முறைகளை பின்பற்றல். நான் சொல்லிக்கிறேன், இருப்பு மதிப்பிடல் அதுல முதலுள் முதல் வெளி முறையும் வரும், நிறையிடப்பட்ட சராசரி முறையும் வரும். அப்போ ஒரே கொள்கையை பின்பற்றலாம் அல்லது கொள்கையை மாற்றலாம். எந்த என்ன கரு வரும் சொல்லுங்க பாபம். கொள்கை மாறா என்ன கரு. வெரி குட். கொள்கை மாறாமை என்ன கரு. எனவே நான்காவது கொள்கை மாறாமை. இந்த 4 விடயங்களையும் தெளிவான முறையில் நோட் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் கிளியரா செட்ல போடுங்க. பேலன்ஸ் விடயங்களுக்கு போகும். இன்னும் 4 விடயங்களுக்கு குயிக்கா நோட் பண்ணுங்க. அடுத்த விடயங்களை சொல்லித்தாங்க.
அடுத்த 4 விடயங்களுக்கு போவோம். சரியா? 5வதுல இருந்து 8வது வரையான சந்தர்ப்பங்களுக்கு ஆன்சரை பார்ப்போம். அடுத்தது பாருங்க, 5வது விடயம். பயன் தரும் ஆயுட்காலம் 5 வருடங்களை கொண்ட சிறிய கோவைகள் கொள்வனவு செய்த போது நடைமுறை அல்லா சொத்தாக பதிவு செய்து. சரியா? 5வது நீங்க படிச்சுப்பீங்க. முக்கியத்துவம் என்ன கரும் அல்லது பொருண்மை என்ன கரும். முக்கியத்துவம் அல்லது பொருண்மை என்ன கரும் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இந்த முக்கியத்துவம் என்ன கரும், பொருண்மை என்ன கருன்னு சொல்றது ஒரு நிறுவனத்துல காணப்படக்கூடிய சொத்துக்களாக காணப்படலாம் அல்லது இருப்புகளாக காணப்படலாம். சொத்தோ அல்லது இருப்போ, அதுல பண்பை பாருங்க. பெருமதி குறைந்த, முதலாவது பெருமதி குறைந்த நீண்ட காலம் பயன்படுத்தக்கூடிய, பெருமதி குறைவாக இருக்கும் ஆனால் பாவனை எப்படி இருக்கும், நீண்ட காலமாக இருக்கும். இப்படி காணப்படக்கூடிய சொத்துக்களோ அல்லது இருப்புகளோ எப்படி பெருமதி குறைவாக காணப்படும், ஆனா பாவனை நீண்ட காலமாக காணப்படும். உதாரணமா பாருங்க, நீங்க பயன்படுத்துற கோவை ஃபைல் சொல்லுவோம், நார்மல் ஃபைல் நீங்க பயன்படுத்துறது. அப்ப இத பாருங்க, இதுல பெருமதி நார்மலா பார்ப்போம் 100 ரூபான்னு எடுத்துக்கோங்க. இதுல பெருமதி, அப்ப இதுல பெருமதி குறைவு, ஆனா நீங்க அதை பயன்படுத்தலாம் நீண்ட காலத்துக்கு. அது உங்களோட பாவனையை பொறுத்து 1 வருடமும் பயன்படுத்தலாம் அல்லது 5 வருடமும் பயன்படுத்தலாம். சரியா? இப்ப நான் கணக்கீடுல படிச்சுக்கிறோம், 1 வருடத்துக்கு மேற்பட்ட விடயங்களை நடைமுறை அல்லா சொத்தாக பதிவு செய்யணும்னு நாங்க படிச்சுக்கிறோம். எப்படி 1 வருடத்துக்கு மேற்பட்ட விடயங்களை நடைமுறை அல்லா சொத்தாக பதிவு செய்யணும். ஆனா முக்கியத்துவம் என்ன சொல்லுதுடா, அக்கறை செலுத்தும் தரப்பினர்கள தாக்கம், அந்த தகவல்ற தாக்கத்தின் அடிப்படையில தான் அதை நாங்க நடைமுறை அல்லா சொத்தா காட்டுறதா அல்லது செலவா காட்டுறதா. இங்க பெருமதி குறைவா காணப்படுது ஆனா நீண்ட கால பயனை தருது. எனவே அதை நாங்க சொத்தாக காட்டக்கூடாது, ஒரு செலவா தான் காட்டணும். நாங்க எப்படி காட்டணும், செலவா தான் பதிவு செய்யணும். நீங்க பாருங்க, நீங்க ஒரு நிறுவனத்துல முதலீடு செஞ்சுக்கிறீங்க. இப்ப நீங்க ஒரு அக்கறை செலுத்தும் தரப்பினர், நீங்க 100 ரூபாய் பெறுமதியான விடயத்தை கூட அக்கறை செலுத்துவீங்களா அல்லது 10 லட்சம் தொடர்பான விடயத்தை அக்கறை செலுத்துவீங்களா? சொல்லுங்க பாப்போம், நீங்களே சொல்லுங்க. இப்ப அங்க தகவல்கள் தரப்படுது அக்கறை செலுத்தும் தரப்பினருக்கு. நீங்க பெருமதி குறைந்த விடயத்துக்கு அக்கறை செலுத்துவீங்களா, பெருமதி கூடிய விடயங்களுக்கு அக்கறை செலுத்துவீங்களா? சொல்லுங்க. பெருமதி கூடிய. வெரி குட். அப்ப பெருமதி கூடிய விடயங்களுக்கு தான் அக்கறை செலுத்துவீங்க. அப்ப முக்கியத்துவம் என்ன சொல்லுது, அந்த பொருண்மை வாய்ந்த விடயங்களை தான் நாங்க என்ன செய்யணும், முக்கியத்துவம் என்ன கருக்கமே பதிவு செய்யணும். பெருமதி கூடிய விடயங்களை தான், நீண்ட கால பயனை தரக்கூடிய விடயங்களை தான் நடைமுறை அல்லா சொத்தா காட்டணும். இங்க பாவனை கூடுதலா இருந்தாலும் பெருமதி குறைவு, எனவே நடைமுறை அல்லா சொத்தா காட்டக்கூடாது. அந்த குறித்த ஆண்டில் செலவாக காட்டணும்னு சொல்றது பொருண்மை அல்லது முக்கியத்துவம் என்ன கரு. சரியா? இதுக்கு பல உதாரணங்கள் பார்க்கலாம். பெருமதி குறைந்த நீண்ட காலம் பயனை தரக்கூடிய விடயம், அதுல ஒரு உதாரணம் தான் கோவை என்று சொல்லுவோம், பயிர் சொல்லுவோம். அதை நாங்க செலவா தான் காட்டணும். இப்படியே உங்களுக்கு முக்கியத்துவம் என்ன கருல தருவான். இந்த ஒரே ஒரு உதாரணம், அதாவது நீங்க எதை ஞாபகம் வச்சுக்கொள்ளணும்டா, இந்த முக்கியமான பாயிண்ட்ஸ், பெருமதி குறைவு நீண்ட காலம் பயன், இதை நாங்க என்னவா காட்டணும், செலவா தான் காட்டணும், அதை சொத்தா காட்டுறது இல்லை. சரியா? எனவே இந்த 5வது ஆன்சரை பாருங்க. பயன் தருவாய்க்காலம் 5 வருடங்களை கொண்ட சிறிய கோவைகளை கொள்வனவு செய்த போது நடைமுறை அல்லா சொத்தாக பதிவு செய்தல். ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். எந்த எண்ண கருவு மீறி செய்யப்பட்டி? பொருண்மை என்ன கரு. வெரி குட். அப்ப பொருண்மை என்ன கருவு என்ன படிச்சோம், பெருமதி குறைவு நீண்ட கால பயன்டா செலவா தான் காட்டணும், இவன் சொத்தா காட்டுகிறான். எனவே பொருண்மை என்ன கரு முக்கியத்துவம் என்ன கருவு மீறிக்குது. எழுதிக்கோங்க 5வது ஆன்சர். ஆறாவத பாருங்க, இருப்புகளின் கிரயம் தேறிய தேரக்கூடிய பெருமதி இரண்டிலும் குறைவான பெருமதியை இருப்பாக பதிவு செய்தல். ஏற்கனவே சொல்லி தந்துகிறேன், என்ன வரும், இப்பதான் படிச்சோம். கிரயம் என்னாவி ரெண்டிலும் குறைவான பெருமதியை இருப்பாக மதிப்பீடு செய்யலாம். அதுக்கு எந்த எண்ண கரு பொருத்தமானது,
பாதுகாப்பு எனக்கு. வெரி குட். இதுல பாருங்க என்ன சொல்லப்படி குறைவான பெறுமதியை தான் இருப்பா காட்டணும். ஆனா அதுல என்ன சொல்லிக்கிறான், பெறுமதி கூடிய பொருளை இருப்பாக காட்டப்படுகின்னு சொல்லிக்கிறான். தெளிவான முறையில விஷயத்தை பார்க்கணும். இதுல பொருத்தமான எண்ணக்கரு கேட்கையில மீறப்பட்ட எண்ணக்கரு கேட்டுக்கிறான். எனவே நாங்க பாதுகாப்பு எண்ணக்கருல படிச்சோம், அந்த அந்த இருப்புக்கள் அல்லது பொருட்கள்ற கிரயம் தேரிய தரக்கூடிய பெறுமதி இரண்டிலும் குறைவான பெறுமதியை தான் இருப்பா காட்டணும், நடைமுறை சொத்தாக காட்டணும்னு சொன்னேன். இப்ப இந்த உங்களுக்கு வினாவுல தரப்படி கூடிய பெறுமதி உடையத இருப்பா காட்டணும். அப்ப எந்த எண்ணக்கரு மீறப்படுது, பாதுகாப்பு எண்ணக்கரு. எனவே போட்டுக்கோங்க பாதுகாப்பு அல்லது முன்னெச்சரிக்கை எண்ணக்கரு. சரியா? இதுக்கு முன்னுக்கு பார்த்த விஷயம். அடுத்து 7வது பாருங்க, நீங்களே ஆன்சர் பண்ணணும். சொத்துக்களை தேறிய தேரக்கூடிய பெறுமதியில் அறிக்கையிட. நேத்து சொல்லித்தாங்க, சொத்துக்களை தேறிய தேரக்கூடிய பெறுமதியில் அறிக்கையிட. என்ன ஆன்சர் வரும்? எதை மீறி நாங்க செஞ்சுக்கிறோம்? கிரை எண்ணக்கரு. வெரி குட். அப்ப நேத்து சொல்லி தந்தேன், கிரைய என்ன கருன்னு சொல்றது சொத்துக்களை கிரைய பெறுமதியில காட்டுறது. வரலாற்று கிரை எண்ணக்கரு மீறப்படக்கூடிய சந்தர்ப்பம் லாஸ்டா பார்த்தோம், 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர். சரியா? முதலாவது சொத்துக்களை மீள்மதிப்பீட்டு பெறுமதியில பதிவு செய்தல், சொத்துக்களை நியாயமான பெறுமதியில பதிவு செய்தல், இருப்புக்களை தேறிய தேரக்கூடிய பெறுமதியில பதிவு செய்தல், சொத்து பயன்படுத்தல் உரிமை குத்தகை பொறுப்புகளை நிகழ்கால பெறுமதியில பதிவு செய்தல். அப்படின்னா தெளிவா விலகி கொள்ளணும், கிரயத்துல காட்டாம எந்த பெறுமதியில காட்டினாலும் அது வரலாற்று கிரை என்ன கருவை மீறி செய்யறது. எனவே 7வது ஆன்சர் கிரயம் அல்லது வரலாற்று கிரைய என்ன கரு. நீங்க பொதுவா என்ன கரு கேட்டா முழுமையா எழுதிக்கோங்க, வரலாற்று கிரைய என்ன கரு. சரியா? அடுத்து 8வது ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். தெளிவா சொல்லி தந்துட்டேன். நடைமுறை அல்லா சொத்துக்களுக்கு பெருமான தேய்வு ஏற்பாடு செய்யாமை. என்ன ஆன்சர்? பாதுகாப்பு எண்ணக்கரு. தெளிவான முறையில ஆன்சர் சொல்லணும். பெருமான தேய்வு தொடர்பா 2 எண்ணக்கரு சொல்லி தந்தேன். அதுல அந்த சொற்களை பார்க்க சொன்னேன், எப்படி வந்தா எந்த எண்ணக்கருவை தெரிவு செய்யறது. இதுல என்ன சொல்லப்படுகி, நடைமுறை அல்லா சொத்துக்களுக்கு பெருமான தேய்வு ஏற்பாடு செய்யாமை. என்ன ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். ஆதனம் பொறிபாலனங்களுக்கு வருடாந்தம் பெருமான தேவை மேற்கொள்ள இனம் காணட்டா எந்த எண்ணக்கரு சொல்லி தந்தேன்? தொடர்ந்து வெரி குட். செலவா காட்டினாதான் இணைதல். நோமலா ஆண்டுக்கு பெருமான தேய்வு செய்யணும்டா தொடர்ந்து இயங்குதல். அப்ப தொடர்ந்து இயங்கும் எண்ணக்கரு என்ன சொல்லுது, பெருமான தேய்வு செய்யுங்க. இதுல சொல்லப்படிக்கு பெருமான தேய்வு செய்யலண்டு. அப்ப எந்த எண்ணக்கரு மீறுது? தொடர்ந்து இயங்கும் எண்ணக்கரு. வெரி குட். தொடர்ந்து இயங்கும் எண்ணக்கரு. அப்ப உங்களுக்கு எக்ஸாம்ல பொருத்தமான எண்ணக்கருவும் கேள்வி வரும், மீறப்பட்ட எண்ணக்கருவும் வரும். அதாவது பொருத்தமானதை வச்சுதான் மீறப்பட்ட எண்ணக்கரு ஆன்சர் கொடுக்கலாம். சரியா? இப்படி 2 முறைகள்ல வினாக்கள் வரும். அப்ப உங்களுக்கு ஆவணா பகுதி முடிஞ்சு மீறப்பட்ட எண்ணக்கரு 8 விடயங்களையும் தெளிவான முறையில பார்த்துட்டோம். இதுல நான் பொருண்மை எண்ணக்கரும் கொள்கை மாறாமை எண்ணக்கரும் முழுமையா சொல்லி தந்தேன். எல்லாரும் எழுதிக்கோங்க. எழுதி கிளியர்னா செக்ல போடுங்க. இன்னும் 2 வினாக்களுக்கு அதை பார்த்து கொள்ளுவோம்.
அடுத்த வினாவை பாருங்க. பின்வரும் ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலுக்கும் இரட்டை பதிவை எழுதி அவ்வாறு பதிவுகளை மேற்கொள்வதற்கு வழிகாட்டலை வழங்கிய கணக்கீட்டு எண்ணக்கருவையும் குறிப்பிடுங்க. 7 கொடுக்கல் வாங்கல் தரப்பட்டு அதுல இரட்டை பதிவும் கொடுக்கவா, அடுத்தது சரியான எண்ணக்கருவையும் கொடுக்கவா. சரியா? முதலாவது கொடுக்கல் வாங்கல பாருங்க. இரட்டை பதிவு நான் சொல்லித்தாரேன், என்ன கருவு சரியா ஆன்சர் பண்ணணும். முதலாவது செலுத்த வேண்டிய வாடகை. செலுத்த வேண்டிய வாடகை எப்படி இரட்டை பதிவு வரும்? தெளிவா சொல்லி தந்தேன். சொத்தும் செலவும் வரவு மீதி, பொறுப்புகள் உரிமையாண்மை வருமானம் செலவு மீதி. இதை வச்சுதான் நான் கண்டுபிடிக்கணும். நார்மலா இரட்டை பதிவு எல்லாரும் பாடமாக்கி வச்சுப்பீங்க. செலுத்த வேண்டிய வாடகை, செலுத்த வேண்டியதுன்னா பொறுப்பு, பொறுப்புண்டா என்ன செலவாக வரும். செலுத்த வேண்டியதுன்னா பொறுப்பு செலவாக வரும். எனவே வாடகை கணக்கு வரவு, வாடகை கணக்கு வரவு அட்டுறு வாடகை அல்லது செலுத்த வேண்டிய வாடகை கணக்கு செலவு. இது இரட்டை பதிவு. வாடகை கணக்கு வரவு அட்டுறு அல்லது செலுத்த வேண்டிய வாடகை கணக்கு செலவு. இதுக்கு எந்த எண்ண கரு வரும் சொல்லுங்க பாப்போம். செலுத்த வேண்டியதுன்னா எந்த எண்ண கரு? தெளிவான முறையில சொல்லிக்காங்க. செலுத்த வேண்டியதுன்னா எந்த எண்ண கரு? அட்டுரு எண்ணக்கரு. வெரி குட். அட்டுறு எண்ண கரு. அப்ப அட்டுறு எண்ண கருல என்னெல்லாம் படிச்சுக்கிறோம்? செலுத்த வேண்டியது அல்லது பெற வேண்டிய விடயங்கள். கடன்பட்டோர் கடன் கொடுத்தோரின் நடைமுறை சொத்து நடைமுறை பொறுப்பாக காட்டுதல். அட்டுறு செலவுகள் முற்பண செலவுகள். அட்டுறு வருமானம் முற்பண வருமானம் சொத்துக்கள் பொறுப்பாக காட்டுதல். இவ்வளவு அட்டுறு என்ன கரு. சரியா? எனவே முதலாவது ஓகே. செலுத்த வேண்டிய வாடகை, வாடகை கணக்கு வரவு, அட்டுறு வாடகை கணக்கு செலவு. எனவே அட்டுறு என்ன கரு. இரண்டாவது பாருங்க, தளபாட பெருமான தேய்வு 5000. தளபாட பெருமான தேய்வு இரட்டை பதிவு. பெருமான தேய்வு கணக்கு வரவு, பெருமான தேய்வு கணக்கு வரவு, திரண்ட பெருமான தேய்வு கணக்கு செலவு. பெருமான தேய்வு கணக்கு வரவு, திரண்ட பெருமான தேய்வு கணக்கு செலவு. அல்லது பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்கு செலவுன்னு போடுவீங்க. சரியா? பெருமான தேய்வு கணக்கு வரவு, திரண்ட பெருமான தேய்வு கணக்கு செலவு. பெருமான தேய்வு தொடர்பாக நாங்க எத்தனை என்ன கருக்கள் படிச்சுக்கிறோம் சொல்லுங்க பாப்போம். பெருமான தேய்வு தொடர்பா எத்தனை என்ன கரு படிச்சுக்கிறோம்? குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. எல்லாம் படிச்ச விடயங்க. பெருமான தேய்வு தொடர்பாக நான் எந்தெந்த என்ன கரு படிச்சுக்கிறோம்? பிரதானமா சொல்லி தந்தேன் 2 என்ன கருக்கள். அதோட சேர்த்து மேலதிகமா சொல்லி தந்தேன். என்னென்ன வரும்? இணைத்தல் எண்ணக்கரு, தொடர்ந்து அடுத்தது இயங்கும் எண்ணக்கரு, பண வெரி குட். அளவீட்டு எண்ணக்கரு, கால அளவீட்டு எண்ணக்கரு. ஓகே, வெரி குட். அப்ப உங்களுக்கு பெருமான தேவை தொடர்பா 4 எண்ண கருக்கள் சொல்லி தந்தேன். அதுல பிரதானமானது 2, தொடர்ந்து இயங்குதலும் இணைதலும். இப்ப பெருமான தேய்வு செலவா காட்டுறது அல்லது நிதி கூற்றுகள்ல காட்டுதல்னு வந்தா இணைதல். நோமலா பெருமான தேய்வு செய்யணும்னா தொடர்ந்து இயங்கும் என்ன கரு. இப்ப இதுல பாருங்க, சும்மா பெருமான தேய்வு 5000 தந்தி. பெருமான தேய்வு 5000 என்ன? செலவா காட்டுறது. எனவே இதுக்கு ஆன்சர் என்ன கொடுக்கணும்? இணைதல் என்ன கரு. இணைதல் என்ன கரு. அடுத்த 3வது பாருங்க, உரிமையாளர் சொந்த தேவைக்கு பற்றிய காசு. இதை நாங்க எப்படி சொல்லுவோம் சொல்லுவோம் பாப்போம். உரிமையாளர் சொந்த தேவைக்கு என்னன்னு சொல்லுவோம்? ஆன்சர் தானே சொல்லுங்க. பற்றுன்னு சொல்லுவோம். பற்றுக்கான இரட்டை பதிவு என்ன? அழகு சார் பற்று எண்ணக்கரு. கணிப்பு வரவு, காசு கணிப்பு வரவு. வெரி குட். பற்று கணக்கு வரவு, காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. காசு கட்டுப்பாட்டு கணக்குன்னு எழுதிக்கோங்க. பற்று கணக்கு வரவு, காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. இப்பதான் சொல்லி தந்தேன். பற்றுண்டு வந்தா உரிமையாளர் வேறு, நிறுவனம் வேறு. எனவே வணிக அலகு சார் என்ன கரு. எனவே 3வது ஆன்சர் பற்று கணக்கு வரவு, காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு, அலகு சார் என்ன கரு. 4வது பாருங்க, நிறுவன பயன்பாட்டிற்கு கொள்வனவு செய்த பிணைப்பு கருவி ஸ்டெப்லர்னு சொல்லுவோம், எல்லாருக்கும் தெரியும். 1500 ரூபாய். அப்ப அதுக்கு எந்த என்ன கரு வரும்?
சொல்லுங்க பாப்போம். இப்பதான் படிக்கிறேன். பொருண்மை எண்ணக்கரு. வெரி குட். பெறுமதி குறைவா காணப்படுது, ஆனா நீண்ட காலம் பயன்படுத்தலாம். நீங்க வாங்குற ஸ்டெப்ல அது நீங்க நீண்ட காலம் பயன்படுத்தலாம். சரியா? அது முடிவடைஞ்சாதான் குறைவான காலம். அப்படி இல்லாட்டி நீங்க பயன்படுத்தாம வச்சிருந்தா நீண்ட காலம் பயன்படுத்த முடியும். தேவையான சந்தர்ப்பத்துக்கு பயன்படுத்தலாம். சரியா? ஆனா பெறுமதி குறைவு. எனவே கோவைன்னு சொல்லலாம். பிணைப்பு கருவி இதெல்லாம் என்ன, நாங்க சொத்தா காட்டுறது இல்ல, செலவா காட்டணும். எனவே அதுக்கு இரட்டை பதிவு எப்படி வரும்? செலவா காட்டுறதுண்டா அந்த குறித்த செலவு கணக்கு வரவு காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. நார்மலா செலவு எப்படி காட்டுவோம்? குறித்த செலவு வரவு காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. அப்ப இதுல நிறுவன பயன்பாட்டிற்காக கொள்வனவு செய்த பிணைப்பு கருவிண்டா அந்த பிணைப்பு கருவி கணக்கு வரவு காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. சரியா? எனவே அதுல போட்டுக்கோங்க குறித்த செலவு கணக்கு வரவு, குறித்த செலவு கணக்கு வரவு காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. இதுக்கு இரட்டை பதிவு நமக்கு தேவையில்லை. என்ன கருத்தா முக்கியமானது போட்டுக்கோங்க. முக்கியத்துவம் அல்லது பொருண்மை என்ன கரு? முக்கியத்துவம் அல்லது பொருண்மை என்ன கரு? அஞ்சாவது பாருங்க, விற்பனை உத்தரவாதத்துக்கான ஏற்பாடு. ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். ஏற்பாடுன்னு வந்தா எந்த ஆன்சர் கொடுப்பீங்க? ஏற்பாடுன்னு பார்த்தோன்னே எந்த என்ன கரு சொல்லுவீங்க? பாதுகாப்பு எண்ணக்கரு. வெரி குட். பாதுகாப்பு அல்லது முன்னெச்சரிக்கை என்ன கரு? அப்ப விற்பனை உத்தரவு ஏற்பாட்டுக்கு இரட்டை பதிவு உங்களுக்கு தெரியாது, அது பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்க இன்னும் படிக்க இல்லை. என்ன கரு சரியா கொடுக்கணும். எனவே பாருங்க, எந்த ஒரு ஏற்பாட்டுக்கும் இரட்டை பதிவு இப்படிதான் வரும். எந்த ஒரு ஏற்பாட்டுக்கும். சரியா? எந்த ஒரு ஏற்பாட்டுக்கும் இரட்டை பதிவு பாருங்க. குறித்த செலவு கணக்கு வரவு, குறித்த செலவு கணக்கு வரவு செலவு ஏற்பாட்டு கணக்கு செலவு, செலவு ஏற்பாட்டு கணக்கு செலவு. அதாவது என்ன ஏற்பாடோ அதுல செலவுண்டு வரவு வைக்கணும், ஏற்பாட்டு கணக்குண்டு செலவு வைக்கணும். உதாரணத்துக்கு பாருங்க, விற்பனை உத்தரவாத செலவு கணக்கு வரவு, விற்பனை உத்தரவாத செலவு கணக்கு வரவு, விற்பனை உத்தரவாத ஏற்பாட்டு கணக்கு செலவு, விற்பனை உத்தரவாத ஏற்பாட்டு கணக்கு செலவு. அதுதான் உங்களுக்கு பொதுவா சொல்லி தருகிறேன். குறித்த செலவு கணக்கு வரவு அந்த செலவு ஏற்பாட்டு கணக்கு செலவு. இப்ப விற்பனை உத்தரவாதம் எப்படி வரும்? விற்பனை உத்தரவாத கணக்கு வரும், விற்பனை உத்தரவாத ஏற்பாட்டு கணக்கு செலவு. ஏற்பாடுன்னு வந்தாலே பாதுகாப்பு என்ன கரு அல்லது முன்னெச்சரிக்கை என்ன கரு. ஐயக்கடன் ஏற்பாடு என்ன இரட்டை பதிவு? ஐயக்கடன் கணக்கு வரவு, ஐயக்கடன் ஏற்பாட்டு கணக்கு செலவு. அதே மாதிரிதான் எந்த ஏற்பாடா இருந்தாலும் அதை முதலாவது செலவா காட்டுங்க, ரெண்டாவது ஏற்பாட்டு கணக்கு செலவுன்னு வைங்க. முதல் 5 விடயங்களும் கிளியரா செட்ல போடுங்க. பேலன்ஸா பார்ப்போம். செலுத்த வேண்டிய வாடகை, பெருமான தேய்வு, பற்று, குறைவான பெறுமதியுடைய நீண்டகால பயண தரக்கூடிய பொருள், விற்பனை உத்தரவாத ஏற்பாடு. இது ஓகேயா? ஓகே, அடுத்தது போகும். 6வது பாருங்க, இறுதி இருப்பின் பெறுமதி. ஆன்சர் சொல்லுவோம் பாப்போம். இறுதி இருப்பா காட்டுறது எந்த எண்ண கருவுக்கு அமைய? படிச்சுட்டா. இறுதி இருப்பாக காட்டுறது எந்த எண்ண கருவிக்கு அமைய? இருப்புகளின் கிரயம் தேறிய தரக்கூடிய பெறுமதி, இரண்டிலும் குறைவான பெறுமதியை இருப்பாக காட்டணும். இறுதி இருப்பா நடைமுறை சொத்தாக காட்டணும். எந்த எண்ண கரு வரும்? இணைத்தல் எண்ணக்கரு. இருப்புகள் ஒரு பகுதியை விற்பனை கிரயமாகவும் இன்னும் ஒரு பகுதியினை நடைமுறை சொத்தாகவும் காட்டுதல், இணைதல் என்ன கரு. அடுத்தது, இருப்புகளின் கிரயம் தேறிய தரக்கூடிய பெறுமதியில குறைவான பெறுமதி இருப்பா காட்டுதல், பாதுகாப்பு என்ன கரு. எனவே
இறுதி இருப்பு இருப்பா காட்டணும்னா ரெண்டு எண்ணக்கரு சொல்லப்படுது. முதலாவது என்ன? இணைத்தல். ஒரு பகுதியை விற்பனை கிரயம், இன்னொரு பகுதியை நடைமுறை சொத்தாக காட்டுதல். இரண்டாவது என்ன சொல்லப்படுது? கிரயம் எண்ணாவில குறைவான பெறுமதியை இருப்பாக மதிப்பீடு செய்தல். எனவே இதுக்கு நாங்க ரெண்டு எண்ணக்கரும் ஆன்சரா கொடுக்கலாம். சரியா? எனவே இருப்புக்கு இரட்டை பதிவு எப்படி வரும்? இருப்புக்கு இரட்டை பதிவு சொல்லுங்க பாப்போம். இருப்பு கணக்கு வரவு வியாபார கணக்கு செலவு. இறுதி இருப்பு கணக்கு வரவு வியாபார கணக்கு செலவு. சரியா? இறுதி இருப்பு கணக்கு வரவு, இறுதி இருப்பு கணக்கு வரவு வியாபார கணக்கு செலவு. அதாவது லாப நட்ட கணக்குல நாங்க இருப்பு விற்பனை கிரயங்களை கழிக்கணும், நடைமுறை சொத்தாக காட்டணும். அதான் இரட்டை பதிவுல சொல்லப்படும். இறுதி இருப்பு கணக்கு வரவு வியாபார கணக்கு செலவு. எனவே இதுக்கு என்ன கரு கூறுங்க? இணைத்தல் என்ன கரு அல்லது இணைதல் என்ன கரு? ஏழாவது பாருங்க, அறவிட முடியா கடனை பதிவளித்தல். அறவிட முடியா கடன் நாங்க என்னவா நிதி கூட்டுகள்ல காட்டுறோம்? கேட்கறதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. அறவிட முடியா கடனை நாங்க என்னவா பதிவு செய்யறோம்? ஒரு வருமான கூட்டுல. செலவா. வெரி குட். அப்ப செலவா பதிவு செய்யறதுக்கு இரட்டை பதிவு என்ன? ஓகே பாருங்க. ஓகே வெரி குட். அறவிட முடியா கடன், அறவிட முடியா கடன் முதலாவது செலவா காட்டுன்னு படிச்சிட்டோம். அப்ப செலவா காட்டுறதுக்கான என்ன கரு என்ன? இணைத்தல் என்ன? வெரி குட். அப்ப முதலாவது தெரிஞ்சிட்டு அறவிட முடியா கடனுக்கு என்ன கரு இப்படித்தான் கண்டுபிடிக்கிறது. அறவிட முடியா கடனை செலவா காட்டுவோம், செலவா காட்டுறதுக்கு இணையதுல என்ன கரு. இப்ப அறவிட முடியா கடனுக்கு இரட்டை பதிவு. அறவிட முடியா கடன் கணக்கு வரவு கடன் பற்றோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. சரி ஓகே. அறவிட முடியா கடன் கணக்கு வரவு கடன் பற்றோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. சரியா? அறவிட முடியா கடன் கணக்கு வரவு கடன் பற்றோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. அறவிட முடியா கடனை செலவா காட்டுவோம். எனவே இணைதல் என்ன கரு? அப்ப முதல் 7 கொடுக்கல் வாங்கலுக்கான இரட்டை பதிவுகள் கணக்கிட்ட என்ன கருக்கள் தெளிவான முறையில படிச்சாச்சு. எல்லாரும் நோட் பண்ணுங்க. அடுத்து இறுதி வினா, ஒரு நிதி நிலைமை கூற்று தரப்பட்டு எப்படி என்ன கருக்கள் கண்டுபிடிக்க சொல்றான், அதை நாங்க நோட் பண்ணி கொள்வோம். எல்லாரும் எழுதிட்டு கிளியர்டா செட்ல குயிக்கா போடுங்க. பேலன்ஸ் விடியங்களை பார்ப்போம். நிதி நிலைமை கூற்று தரப்பட்டிக்கு இது ஏற்கனவே ரிவிஷன் கிளாஸ் பேப்பர் கிளாஸ்ல சொல்லி தந்தேன். ஒரு நிதி நிலைமை கூற்று தரப்பட்டு ஒவ்வொரு விடயங்கள் இலக்கங்கள் தரப்பட்டா எப்படி என்ன கரு கண்டுபிடிக்கிறேன். எல்லாரும் பாருங்க, நிதி நிலைமை கூற்று தரப்பட்டிக்கு இதுல உங்களுக்கு இலக்கங்கள் தரப்பட்டிக்கு ஏல இருந்து ஜே வரைக்கும் எப்படி கணக்கிட்ட என்ன கரு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிதார். முதலாவது பாருங்க ஏ. ஏ என்னத்தை குறிப்பிடுதுன்னு பாருங்க. குறிப்பிட்ட பெயர் தரப்பட்டி. சரியா? பெயர் தரப்பட்டு பிஎல்சியின் பிரித்தெடுக்கப்பட்ட நிதிநிலைமை கூற்று அப்படி தரப்பட்டி. பிய பாருங்க,
உள்ளபடியான நிதி நிலைமை கூட்டுன்னு தரப்படி. அடுத்து சிய பாருங்க, ரூபாண்டு பெறுமதி தரப்படி. சரியா? அடுத்து இ குத்தகை சொத்துரிமை. அடுத்து எஃப் பாருங்க, நடைமுறை சொத்துன்னு தரப்படி. அடுத்து ஜி கடன் பட்டோர். அடுத்து எச் பாருங்க, முற்பணமாக செலுத்திய வாடகை. அடுத்து ஐ பாருங்க, ஒதுக்கங்கள். அடுத்து ஜேய பாருங்க, கடன் கொடுத்தோர். ஓகே, முதலாவது ஏ நிறுவனத்துல பெயர் தரப்பட்டது. நிறுவனத்தின் பெயர் தெளிவா படி தந்திக்கிறேன். நிதி கூற்றுக்கள்ல நிறுவனத்தின் பெயரை காட்டுனா எந்த எண்ணெய் வரும் சொல்லுங்க பாபு. அழகுசார் எண்ணெய். வெரி குட். நிறுவனத்துல பெயரை காட்டினா வணிக அழகுசார் எண்ணெய் வரும். எனவே முதலாவது ஆன்சர் அழகுசார் எண்ணெய் வரும். நிறுவனத்துல பெயரை காட்டினா வணிக அழகுசார் எண்ணெய் வரும். பிய பாருங்க, உள்ளபடியான நிதி நிலைமை கூற்று 31/3/2020. பில என்ன தரப்பட்டிக்கு? 31/3/2020. காலம் தரப்பட்டிக்கு படிச்சுக்கிறோம். நிதி கூற்றுக்கள்ல காலத்தை வெளிப்படுத்தினா எந்த எண்ணெய் வரும்? கால அளவிட்டு எண்ணக்கரு. வெரி குட். எனவே இரண்டாவது பார்த்தா கால அளவீட்டு எண்ணெய் வரும். அடுத்து சிய பாருங்க, பண பெறுமதி தரப்பட்டிக்கு பணம். இதுவும் படிச்சுட்டோம். நிறுவனத்துல இடம்பெறக்கூடிய கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள்ல பணத்தினால் அளவிடக்கூடிய பெறுமதிகளை பதிவு செய்யணும். பணத்தினால அளவிட முடியாத விடயங்களை பதிவு செய்யக்கூடாது. எனவே என்ன ஆன்சர்? பண அளவிட்டு எண்ணக்கரு. எழுதிக்கோங்க, பண அளவீட்டு எண்ணக்கரு. அடுத்து டிய பாருங்க, குறிப்புண்டு தரப்பட்டிக்கு. இதுவும் சொல்லி தந்த குறிப்பு. ஒரு நிறுவனத்துல அக்கறை செலுத்தக்கூடிய தரப்பினர்களுக்கு தேவையான சகல தகவல்களையும் வெளிப்படுத்தணும். எந்த எண்ணக்கரு? வெளிப்படுத்தல் எண்ணக்கரு. வெளிப்படுத்தல் எண்ணக்கரு. அடுத்து ஈய பாருங்க, குத்தகை சொத்துரிமை. அதாவது அதுல எப்படி வரும்டா, சொத்து பயன்படுத்தல் உரிமைக்கு வரும். சொத்து பயன்படுத்தல் உரிமை. பின்னே கம்பெனில படிப்பீங்க, தேர்ச்சி 12. நமக்கு தேவை அதுல குத்தகைன்னு தந்திக்கிறான். எந்த என்ன கரு? தோற்றத்திலும் பார்க்க கருத்து முக்கியத்துவம். தோற்றத்திலும் பார்க்க கருத்து முக்கியத்துவம் என்ன கரு? எஃப் பாருங்க, நடைமுறை சொத்துன்னு தந்திக்கிறான். இருப்புக்கள்ல ஒரு பாலிய நடைமுறை சொத்தா காட்டுறது என்ன ஆன்சர்? இருப்புக்களை நடைமுறை சொத்தா காட்டினா என்ன? தொடர்ந்து இயங்கும். கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க. இருப்புக்களை நடைமுறை சொத்தா காட்டினா என்ன? இணைதல் என்ன? ஓகே, அது இருப்புக்களை நடைமுறை சொத்தா காட்டினா. இதுல எப்படி தந்திக்கிறான்? நடைமுறை சொத்துன்னு வகைப்படுத்தி தந்திக்கிறான். எனவே முதலாவது ஆன்சர் சொன்னீங்க. சொத்துக்களை வகைப்படுத்துறது, பொறுப்புகளை வகைப்படுத்துறது எந்த என்ன கரு? சொத்துக்களை நடைமுறை சொத்து, நடைமுறை அல்லா சொத்து என வகைப்படுத்தல். எனவே நடைமுறை சொத்து தரப்படி. என்ன ஆன்சர்? தொடர்ந்து இயங்கும் எண்ணக்கரு. வெரி குட். தொடர்ந்து இயங்கும் என்ன கரு? இதுல நிறைய பேர் மாற்றி ஆன்சர் போட்டுருவீங்க. இருப்புக்களை சொத்தா காட்டினா அதுக்கு நீங்க இணையதள்னு போடுங்க. இதுல நடைமுறை சொத்துன்னு தரப்பட்டிக்கு. எனவே தொடர்ந்து இயங்கும் என்ன கரு? இதெல்லாம் நீங்க பிள விடலாம். அடுத்தது பாருங்க, கடன் பட்டோர். தெளிவா சொல்லி தந்துக்கிறேன். கடன் பட்டோர்னு வந்தா எந்த என்ன கரு வரும்? கடன் பட்டோர்னா பெற்றுக்கொள்ள வேண்டியது. எனவே அட்டூர் என்ன கரு? முற்பணமாக செலுத்திய வாடகை. முற்பணம் வந்தாலும் என்ன? அட்டூர் எண்ணக்கரு. போட்டுக்கோங்க, அட்டூர் என்ன கரு. அடுத்தே பாருங்க, ஐ ஒதுக்கங்கள். இது நீங்க பின்னுக்கு படிப்பீங்க. உங்களுக்கு ஏற்கனவே முதலாவது கிளாஸ்ல சொல்லி தந்தேன். பங்கு லாபம்னு சொல்லி தந்தேன். கம்பெனில வரக்கூடியது. இந்த பங்கு லாபத்தை நாங்க என்ன செய்வோம்? நிறுத்தி வைத்த வருவாயில மைனஸ் பண்ணுவோம். இதுக்கு எந்த என்ன கரு வரும்? 2019ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் தெளிவா சொல்லி தந்தேன். வெரி குட். வணிகாளர் சார் என்ன கரு? அப்போ ஒதுக்கங்கள்னு சொல்றது தெளிவா விலை கொடுங்க. ஒதுக்கம்னு சொல்றது கம்பெனில வரக்கூடிய விடயம், அதாவது கம்பெனிட உரிமைக்குள்ள வரக்கூடிய விடயம் தான் ஒதுக்கம். இதுல நிறுத்தி வைத்த வருவாய் வரும், பொது ஒதுக்கம் வரும், மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம் வரும். பின்னுக்கு படிப்போம். இதுல நமக்கு தேவையானது
ஒதுக்கம்னு சொல்றது உரிமைக்குள்ள வரக்கூடியது. அப்ப உரிமை தொடர்பான சீராக்கம்டா என்ன வரும்? அழகுசார் எனக்கு வெரி குட். போட்டுக்கோங்க வலதுசார் எண்ணக்கரு. இப்படிதான் நாங்க ஆன்சர் கண்டுபிடிக்கிறது. அடுத்து இறுதியா பாருங்க ஜே, கடன் கொடுத்தோர். கடன் கொடுத்தோர்னா செலுத்த வேண்டியது. எனவே என்ன ஆன்சர்? அட்டுரு துரு எனக்கு எண்ணக்கரு. ஓகே, சரியா? அப்ப நீங்களே ஆன்சர் பண்றீங்க. இப்ப தெளிவா பாருங்க. நான் ரிவிஷன் பார்க்கலாம், கணக்கெட்டு என்ன கரு எல்லாம் சொல்லி தந்துட்டு ஒரு பயிற்சி போறோம். இப்ப நீங்க குயிக்கா ஆன்சர் பண்றீங்க. சரியா? அப்ப புதுசா ஜாயின் பண்ற மாணவரும் ஆன்சர் பண்றீங்க, பழைய மாணவரும் ஆன்சர் பண்றீங்க. அப்ப நீங்க தொடர்ச்சியான முறையில ரிவிஷன் கிளாஸ், பேப்பர் கிளாஸ் அட்டென்ட் பண்ணா தேர்ட் டைம்ல இலகுவான முறையில புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். சரியா? தேர்ட் டைம் வரக்கூடிய பார்ட் விடயங்கள், பார்ட் 1 பேப்பர் எல்லாம் செஞ்சுட்டு போவேன் படிப்படியா. எனவே இது எல்லாம் கிளியர்னா செட்ல போடுங்க. அடுத்து சின்ன ஒரு கேள்வி ஒன்னைக்கு அதை சொல்லித்தாரு. ஆவண்ணா கேள்வி. உங்களுக்கு தேர்ட் டைம் பேப்பர் வந்து இலகுவா வராது. முதல் 10 பாடங்களை உள்ளடக்கி வரும். சும்மா தியரி மட்டும் படிச்சுட்டு போய் எக்ஸாம்ல ரிசல்ட் எடுக்க இயலாது. சரியா? முதல் 10 பாடங்கள் படிக்கணும். அதுக்கு வரக்கூடிய தேர்ட் டைம் பேப்பர் பார்க்கணும். ஏற்கனவே தேர்ட் டைம் பேப்பர்ல 15 வினாக்கள் பாத்துக்கிறோம். பல் தேர்வு வினா MCQ எப்படி எழுதுறது, அதுல முறைகள் எல்லாம் சொல்லி தந்துக்கிறேன். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் பேப்பரும் செஞ்சு வெட்டிக்கிறேன். சரியா? அப்ப உங்களுக்கு தொடர்ச்சியா ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர் கிளாஸ், அதாவது சாரி பகுதி ஒன்றுக்குரிய பேப்பர் கிளாஸ், தேர்ட் டைமுக்குரிய பகுதி ஒன்றுக்கான பேப்பர் கிளாஸ் செய்வேன். அதுல பார்ட் 1 ஃபுல்லா முடிப்பேன். பார்ட் 1ல ஸ்கோர் பண்ற மாதிரி. அதே போல உங்களுக்கு தேர்ட் டைமுக்கு வரக்கூடிய பார்ட் 2 விடயங்களை தெரிவு செய்து பார்ட் 2 விடயங்களை முடி தருவேன். அப்ப ரெண்டையும் சிறப்பான முறையில படிச்சா இலகுவான முறையில பேப்பரை நல்லா செய்வீங்க. அதே போல எல்லா பாடத்திலையும் ரிவிஷனும் பார்ப்போம் தேர்ட் டைம் எக்ஸாம் வரைக்கும். அடுத்து நாங்க செகண்ட் இயர் சிலபஸுக்கு போவோம். இப்ப அவசரப்பட்டு செகண்ட் இயர் சிலபஸுக்கு போக தேவையில்லை. ஏன்டா இன்னும் தேர்ட் டைம் எக்ஸாம் முடியல. எனவே பொறுமையா படிப்போம். தேர்ட் டைம்ல எல்லாரும் 90க்கு மேல ஏ எடுப்போம். அதுக்கு பிறகு அடுத்த 13 சிலபஸ் ஆரம்பிச்சு போவோம். சரியா? உங்களுக்கு எக்ஸாம் வந்து அக்டோபர் தானே. இன்னும் எத்தனை மாதம் காணப்படுது சொல்லுங்க பாப்போம். எப்ப எக்ஸாம் உங்களுக்கு தேர்ட் டைம்? இதுல எல்லாருக்கும் தேர்ட் டைம் எக்ஸாம் முடிவடையல. சொல்லுங்க பாப்போம், தேர்ட் டைம் முடிஞ்சிட்டா எல்லாருக்கும்? அக்டோபர் தான் தேர்ட் டைம் நடைபெறுது. சரியா? அக்டோபர் 25, அக்டோபர் 20க்கு பிறகு தான் தேர்ட் டைம் எக்ஸாம். சில பாடசாலைகள்ல தேர்ட் டைம் முடிச்சுட்டா, பிரச்சனை இல்லை. அப்போ உங்களுக்கு இந்த மாதம் முழுமையா தேர்ட் டைம் சிலபஸ் போகும். அடுத்த மாதம் தேர்ட் டைம் குறியது போகும். அடுத்த மாதம் ஹாஃப்ல நாங்க தேர்ட் டைமும் தொடர்ச்சியா கொண்டு போவோம். அதோட சேர்த்து செகண்ட் இயர் சிலபஸும் மெதுவா ஆரம்பிச்சு போவோம். சரியா? இப்போ முழுமையா இனி தேர்ட் டைம் குறிய ரிவிஷனும் பேப்பர் கிளாஸ் தான் படிக்க போறோம். சந்தோஷமா வந்து படிச்சுக்கோங்க. இதுல இலவசமா ஃப்ரீயா ஜாயின் பண்ணக்கூடிய மாதிரி தான் எல்லாருக்கும் போட்டிக்கிறேன். எனவே எல்லாரும் வந்து படிச்சுக்கோங்க. எல்லாருக்கும் வீடியோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க, குரூப் லிங்கை ஷேர் பண்ணுங்க. தேர்ட் டைம் விடயங்கள் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு கிளாஸ் ஓகே திருப்தின்னு சொன்னா தொடர்ச்சியான முறையில ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும் ஜாயின் பண்ணி படிங்க. சரியா? இதுல பாருங்க 3 வினாக்கள் கேட்கப்பட்டிக்கு. முதலாவது சொத்தொன்றின் குணாதிசயம் 2 எழுதுன்னு கேட்டீங்க. இதுல பாருங்க நீங்க படிச்சுப்பீங்க சொத்துக்கள் பொறுப்புகள் தொடர்பான பண்புகள் ரெண்டையும் சொல்லித்தார். சொத்துக்கள் பொறுப்புகள் தொடர்பான பண்புகள் தெரிஞ்ச ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். சொத்துக்கள்ற 3 பண்புகள் காணப்படுது, பொறுப்புகள்ற 3 பண்புகள் காணப்படுது. சொத்துக்கள்ற பண்பு சொல்லுங்க பாப்போம். கடந்த கால நிகழ்வொன்றின் விளைவாக காணப்படும். இரண்டாவது நிறுவனத்தால் கட்டுப்படுத்தக்கூடியது. அடுத்து மூன்றாவது நிகழ்கால பொருளாதார காணப்படும். ஓகே, தெளிவான முறையில பார்க்கணும். எந்த கிளாஸ்ல படிக்கிற மாணவர்கள் பிள்ளையா சொல்லக்கூடாது. சரியா? சொத்துக்களுக்கு வரைவிலக்கணம் தெளிவா சொல்லி தந்துக்கிறேன். முதலாவது கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள் மூலம் உருவானது. கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள் மூலம் உருவானது. இரண்டாவது
நிறுவனத்தினால கட்டுப்படுத்தக்கூடியது. அடுத்தது மூன்றாவது, தற்கால அல்லது நிகழ்கால பொருளாதார வளம். தற்கால அல்லது நிகழ்கால பொருளாதார வளம். நீங்க பழைய விடயங்களை இன்னும் சொத்துக்களுக்கு வச்சு கொள்ளக்கூடாது. எதிர்கால பொருளாதார அனுகூலங்கள உட்பாய்ச்சிருந்தா பழைய விடயம், அது உங்களுக்கு மார்க்ஸ் வராது. அதுக்கு மாற்றம் அடைஞ்சுதான் தற்கால அல்லது நிகழ்கால பொருளாதார வளம் தரப்பட்டுக்குது. கணக்கிட்டு என்ன கரு சட்டத்திற்கு அமைவாக 2019 மாற்றம் அடைஞ்சு 2020 நடைமுறைப்படுத்தப்பட்டு இப்ப 2025 2026 எக்ஸாம் செய்ய போறீங்க. அப்ப 6 வருடங்கள் கழிச்சும் நீங்க பழைய விடயத்தையே நோட்ஸா படிச்சு வச்சிருந்தா உங்களுக்கு புள்ளிகள் கிடைக்காது. அது பிழையான விடயம். எனவே தெளிவா சொல்லி தந்துக்கிறேன். சொத்துக்கள் புதிய விடயம் மாற்றம் அடைஞ்சு பெண்ட படிக்கிற மாணவர்களுக்கு புதிய நோட்ஸ் தான் சொல்லி கொடுத்துக்கிறேன். எனவே கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள் மூலம் உருவானது, நிறுவனத்தினால் கட்டுப்படுத்தக்கூடியது, தற்கால அல்லது நிகழ்கால பொருளாதார வளம். 2020 ஆண்டு, அடுத்தது 21, 22 அந்த புதிய பேப்பரை செக் பண்ணி பாருங்க. சொத்து தொடர்பான வரைவிலக்கண வினாக்கள் போட பண்ணி பார்ட் 1. எனவே சொத்துக்கள்டா எதிர்கால பொருளாதார அனுகூலங்கள உட்பாய்ச்சல் வராது, பிழையான விடயம். தெளிவான முறையில் எல்லாரும் மாத்திக்கொள்ளுங்க. நீங்க பிழையா படிச்சிருந்தா ஓகே. இந்த 3 விடயங்கள் தான் சொத்துல பண்பு. கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள் மூலம் உருவானது, நிறுவனத்தால் கட்டுப்படுத்தக்கூடியது. மூன்றாவது தற்கால பொருளாதார வளம். இப்படிதான் வரும். சரியா? அடுத்து பாருங்க பொறுப்புகள். ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். பொறுப்புக்கும் புதிய வரைவிலக்கணம் மாற்றம் அடைஞ்சு பொறுப்புகள் எப்படி வரும் ஆன்சர்? அதே போல கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள் மூலம் உருவானது. இரண்டாவது அந்த கடப்பாட்டை தீர்க்கும் போது அல்லது அந்த பொறுப்பை தீர்க்கும் போது வளங்கள் மாற்றம் அடையக்கூடியது அல்லது பரிமாற்றம் அடையக்கூடியது. மூன்றாவது தற்கால அல்லது நிகழ்கால கடப்பாடு. நிறுவனத்திட வளங்கள் வெளிச்செல்லப்படும், அது பிழையான விடயம். எதிர்காலத்துல நிறுவனங்களோட வளங்கள் வெளிச்செல்லப்படும், இது பழைய நோட்ஸ். சொத்துக்கள்ல உட்பாய்ச்சப்படும், பொறுப்புகள்ல வெளிப்பாய்ச்சப்படும், இதெல்லாம் பழைய விடயங்கள். புதுசா வந்த விடயம் என்ன? தற்கால நிகழ்கால கடப்பாடு அல்லது தற்கால பொருளாதார வளம். கடப்பாட்டை தீர்க்கும் போது பொருளாதார வளங்கள் மாற்றம் அடையும் அல்லது பரிமாற்றம் அடையும். இப்படி படிக்கணும். சரியா? எனவே சொத்துக்கள் பொறுப்புகள். சொத்துக்கள் சொன்னா கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள் மூலம் உருவானது, நிறுவனத்தினால கட்டுப்படுத்தக்கூடியது, தற்கால பொருளாதார வளம். பொறுப்புகள் சொன்னா கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளால் உருவானதும், அந்த பொறுப்புகளை தீர்க்கும் போது நிறுவனத்தின வளங்கள் பரிமாற்றக்கூடியதுமான அல்லது மாற்றமடையக்கூடியதுமான தற்கால கடப்பாடு பொறுப்பு ஆகும். எனவே இதை சொல்றேன், எழுதி கொள்ளுங்க. சொத்துன்னு போடுங்க. சொத்துக்கள் பொறுப்புகள் குயிக்கா போடுங்க. புதிய நோட்ஸ் சொல்றேன், எழுதி கொள்ளுங்க. முதலாவது சொத்துன்னு போட்டு எழுதுங்க. கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள் மூலம் உருவானதும், கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள் மூலம் உருவானதும், நிறுவனத்தினால் கட்டுப்படுத்தக்கூடியதுமான, கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள் மூலம் உருவானதும், நிறுவனத்தினால் கட்டுப்படுத்தக்கூடியதுமான தற்கால அல்லது நிகழ்கால பொருளாதார வளம். கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள் மூலம் உருவானதும், நிறுவனத்தினால் கட்டுப்படுத்தக்கூடியதுமான தற்கால அல்லது நிகழ்கால பொருளாதார வளம் சொத்துக்கள் ஆகும். இது பந்தி அமைப்புல சொன்னா வரைவிலக்கணம், அது தனித்தனியா உடைச்சு எழுதுனா பண்புகளை எழுதணும். சரியா? அப்ப சொத்துக்கள் எழுதினா ஓகேன்னு போடும். கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள் மூலம் உருவானதும், நிறுவனத்தினால் கட்டுப்படுத்தக்கூடியதுமான தற்கால அல்லது நிகழ்கால பொருளாதார வளம். இல்ல தற்கால நிகழ்கால பொருளாதார வளம் தான் புதிய விஷயம். எதிர்காலத்தில் உட்பாய்ச்சப்படுதல் பிழையான விஷயம். பிழையான விடயங்களை படிச்சு கொள்ள கூடாது. அப்படி உங்களுக்கு பிழையான விடயம் நான் சொல்றது உறுதிப்படுத்தணும்டா 2019, 20, 21 பேப்பர் எடுத்து பாருங்க. அதுல சொத்துக்களுக்கு வரைவிலக்கணம் பார்ட் 1ல தரப்படி பாத்துக்கோங்க. ஸ்ட்ரக்சர் கேள்வி கட்டமைப்பு வினால தரப்படி. அதே போல பொறுப்புகள் 2021ல தரப்படி பாத்துக்கோங்க. அடுத்து பொறுப்புகள்னு போட்டு எழுதி கொள்ளுங்க. பொறுப்புகள் கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள் மூலம் உருவானதும்,
கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள் மூலம் உருவானதும் கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள் மூலம் உருவானதும் கடப்பாட்டினை தீர்க்கும் போது, கடப்பாடுனா செலுத்த வேண்டியது, பொறுப்புன்னு எடுத்துக்கோங்க. கடப்பாட்டினை தீர்க்கும் போது பொருளாதார வளங்கள் மாற்றம் அடையக்கூடியதுமான கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள் மூலம் உருவானதும் கடப்பாட்டினை தீர்க்கும் போது பொருளாதார வளங்கள் மாற்றம் அடையக்கூடியதுமான தற்கால அல்லது நிகழ்கால கடப்பாடு. தற்கால அல்லது நிகழ்கால கடப்பாடு. எதிர்கால பொருளாதார வெளிப்பாய்ச்சல் வாரது பிழையான விஷயம். தற்கால கடப்பாடு வரணும். 2021ஆம் ஆண்டு பேப்பரை பாரு. கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள் மூலம் உருவானதும் கடப்பாட்டினை தீர்க்கும் போது பொருளாதார வளங்கள் மாற்றம் அல்லது பரிமாற்றம் அடையக்கூடியதுமான தற்கால அல்லது நிகழ்கால கடப்பாடு. சொத்துக்கள் பொறுப்புகள் ரெண்டும் கிளியர். புதிய விடயம் படிச்சிட்டோம்னா ஓகேன்னு போடுங்க. அப்ப எல்லாரும் கணக்கிட்டு படிக்கிறீங்க. இப்ப இலங்கையில உள்ள எல்லாரும் படிக்கிறீங்க. அப்ப எல்லாரும் பொதுவான ஒரு பேப்பரை தான் செய்வீங்க. இறுதினா ஃபைனல் பேப்பர். இப்ப பொதுவான பேப்பர் செய்யும்போது நீங்க பிழையான விடயங்களை படிச்சிருந்தா உங்களுக்கு புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப நிறைய கிளாஸ் போறீங்க, நிறைய ஜூம் கிளாஸ் போறீங்க, ஒரு சரியான கிளாஸ்க்கு போயிட்டு படிச்சுக்கணும். சரியா? நாங்க எங்கட கிளாஸ்ல முன்னுக்கே சிலபஸ் எல்லாம் முடிச்சுட்டு பேப்பர் கிளாஸ் போகுது. இப்ப நிறைய இடத்துல இன்னும் தேர்ட் டைம் சிலபஸ் முடிவடையுது. இப்போ உங்களுக்கு பரீட்சை நெருங்கின பிறகு தியரியை முடிச்சு பேப்பர் கிளாஸ் செஞ்சா ரிசல்ட் எடுக்க இயலாது. ஆனா நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ற சகல மாணவர்களும் சிறந்த முறையில புள்ளிகள் எடுக்கலாம். எனவே உங்களுக்கு ஃப்ரீயா ஒரு மாசம் தந்துகிறேன் 26 பேஜ். சரியா? நிறைய பேர் வந்து பேமெண்ட் கிளாஸ் எழுதி தான் படிக்கிறாங்க. அப்ப நீங்க ஒரு மாசம் ஃப்ரீயா தந்தேன் தேர்ட் டைம் எக்ஸாம் வரைக்கும், அதாவது பேமெண்ட் கிளாஸ்ல ஜாயின் பண்ணாத மாணவர்கள் உங்களுக்கு தொடர்ச்சியா சால விடயங்களுக்கு தேவைன்னா பேமெண்ட் கிளாஸ்ல ஜாயின் பண்ணி படிங்க. அப்படி இல்லையா இந்த தேர்ட் டைமுக்கு சரி கிளாஸ்ல ஜாயின் பண்ணி நல்ல ரிசல்ட் எடுக்க பாருங்க. தொடர்ச்சியா பேமெண்ட் கிளாஸ் ஜாயின் பண்ற மாணவர்கள் எக்ஸாம் வரைக்கும் படிச்சு கொள்வாங்க. எல்லா விடயங்களும் செஞ்சு கொடுப்பேன். சரியா? ஓகே. அடுத்தது பாருங்க, வணிக அளவுசார் எண்ணக்கரு என்றால் என்ன? வணிக அளவுசார் எண்ணக்கரு என்றால் என்னடா என்ன? அதை எழுத தேவையில்ல, சொல்லித்தார். நிறுவனமும் உரிமையாளரும் தனிப்பட்ட அலுவலாக கருதி நிதி கூற்றுகள் தயாரிக்கப்படல். இவ்வளவுதான் விஷயம். நிறுவனம் வேறு உரிமையாளர் வேறு என கருதி நிதி கூற்றுகளை தயாரித்தல். ஏற்கனவே படிச்சாச்சு. வணிக அளவுசார் எண்ணக்கருல எப்படி எழுதுவீங்க? நிறுவனம் வேறு உரிமையாளர் வேறு என கருதி நிதி கூற்றுகளை தயாரித்தல். நிறுவனம் சொல்றது தனிப்பட்ட அழகு, உரிமையாளர் சொல்றது தனிப்பட்ட அழகு. எனவே நாங்க நிதி கூற்றுகளை அந்த அடிப்படையில தயாரிச்சா வணிக அழகுசார் எண்ணக்கரு. நிறுவனம் வேறு உரிமையாளர் வேறு என கருதி நிதி கூற்றுகள் தயாரிக்கப்படல். இறுதியா பாருங்க, வியாபார நிறுவனங்கள் கணக்கீட்டு எண்ணக்கருகளை பின்பற்றுவதால் கிடைக்கும் நன்மை. கணக்கீட்டு எண்ணக்கருவை என்னத்துக்கு எல்லா நிறுவனங்களும் பின்பற்றது? 2 விடயங்களுக்காக. சரியா? இப்ப இலங்கையில ஆன்சர் பண்ணுங்க. ஒரு நிறுவனம் காணப்படுதா அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நிறுவனம் காணப்படுதா? சொல்லுங்க பாப்போம். இலங்கையில ஒரே ஒரு நிறுவனம் தான் கணக்கு செய்தால் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பல நிறுவனங்கள் காணப்படுதா? குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. இலங்கையில ஒரு நிறுவனம் மட்டும்தான் கணக்கு செய்தால் அது ஒன்றுக்கு மேற்பட்ட நிறுவனங்கள் கணக்கு செய்யும். ஒன்றுக்கு மேற்பட்ட ஓகே, வெரி குட். அப்ப ஒரு நிறுவனம் மட்டும் கணக்கு செஞ்சா இங்க கணக்கு எண்ணக்கருக்களோ சட்டங்களோ மரபுகளோ பின்பற்ற தேவையில்லை. இங்க நிறைய நிறுவனங்கள், பாரிய நிறுவனங்கள் காணப்படுது. அப்ப அது எல்லாம் கணக்குகளை மேற்கொள்ளுது. அப்படி கணக்குகளை மேற்கொள்ளும் போது நமக்கு தெரியாது அந்த கணக்குகளை மேற்கொள்ளும் போது அது உண்மை தன்மையானதாக காணப்படுதா, உண்மையானதாக காணப்படுதான்னு தெரியாது. சரியா? அதை உறுதிப்படுத்த முடியாது. அதுக்குத்தான் நாங்க என்ன செய்யறோம்டா, சகல நிறுவனங்களும் ஒரு கணக்கீட்டு எண்ணக்கருவுக்கு கீழே கணக்குகளை மேற்கொண்டா இப்ப நமக்கு என்ன செய்யலாம்? இப்ப ஏ எனும் நிறுவனமும் இந்த கணக்கீட்டு எண்ணக்கருவை பின்பற்றுறது, பி நிறுவனமும் கணக்கீட்டு எண்ணக்கருவை பின்பற்றுறது. அப்ப வணிக அளவுசார் எண்ணக்கருவை பின்பற்றி தான் 2 நிறுவனங்களும் கணக்க செஞ்சா ஏதாவது ஒரு நிறுவனம் மாற்றி பதுகுலை செஞ்சாலும் கண்டுபிடிக்க இயலும். அதுல உண்மைத்தன்மை தான் அறிய முடியும். எனவே ஒரு விலகி கொள்ளலாம். முதலாவது கணக்கீட்டு எண்ணக்கரு எல்லா நிறுவனங்களும் பின்பற்ற நோக்கம் அந்த தயாரிக்கிற நிதி கூற்றுக்கள் உண்மை தன்மையானதாக காணப்படுதான்னு பாக்குறது. இது முதலாவது விஷயம். இரண்டாவது, இப்ப 2 நிறுவனங்களும் ஒரே கணக்கீட்டு எண்ணக்கருவை பின்பற்றினா என்ன செய்யலாம்? இப்ப நீங்க ஒரே ஆசிரியர்கிட்ட படிக்கிறீங்க,
பெண்ட படிக்கிற 2 மாணவர்கள் இருக்கிறீங்க. ஒரு மாணவருக்கு 90க்கு மேல புள்ளிகள் வந்தீங்க, ஒரு மாணவருக்கு 30 மார்க்ஸ் வந்தீங்க. சரியா? இப்போ ஒரு ஆள் ஃபெயில், ஒரு ஆள் பாஸ் வந்தீங்க. அப்ப நாங்க என்ன செய்யலாம்? ஒரு ஆசிரியர் தான் படிச்சு கொடுக்குறாங்க. ஒரு கணக்கு என்னங்கிறத தான் நான் பின்பற்றோம். அந்த 2 பேருக்கு இடையில என்ன செய்யலாம்? சொல்லுங்க பாப்போம். ஒப்பீடு செய்யலாம். வெரி குட். ஒப்பிட முடியும். அப்ப கணக்கு எண்ணக்கரு பின்பற்ற அடுத்த விடயம் அந்த 2 நிறுவனங்களையும் ஒப்பீடு செய்ய முடியும். சரியா? இதுக்குதான் நாங்க கணக்கு எண்ணக்கருவை பின்பற்றுறோம். அப்ப தெளிவா விளங்கிக் கொள்வீங்க. கணக்கு எண்ணக்கரு என்னதுக்கு பின்பற்றப்படுதுன்னா அந்த நிறுவனத்தினால தயாரிக்கக்கூடிய நிதி கூற்றுக்களை உண்மை தன்மை சான்றுபடுத்தக்கூடியதாண்டு பாக்குறதுக்கும் அதனை ஒப்பீடு செய்ய முடியுமாண்டு பாக்குறது. சரியா? அப்ப இதோட உங்களுக்கு தேர்ச்சி 3 தேர்ச்சி 5க்கான ரிவிஷன் பேப்பர் முடிவடையுது. இன்னும் நாங்க நிறைய பேப்பர் பார்ப்போம். உங்களுக்கு இன்னும் ஒரு வருடத்துக்கு மேற்பட்ட காலப்பகுதி காணப்படுது 2026 பேச்சுக்கு. இப்ப 25 பேச்சுக்கு இன்னும் குறைவான நாட்கள் தான் காணப்படுது. இப்ப அதுல நிறைய பேர் வந்து நல்லா படிச்சுப்பாங்க, ஃபுல்லா ஹோப்ல இருப்பாங்க. இப்ப பேப்பர் கிளாஸ் அட்டென்ட் பண்ணி நல்ல ரிசல்ட் எடுக்கலாம். சில மாணவர்கள் 50% மட்டும்தான் படிச்சுப்பாங்க. அதுல கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் கூட பண்ணணும். சில மாணவர்கள் படிச்சுக்க மாட்டாங்க, இப்பதான் படிக்கிற ஆசையில வந்திருப்பாங்க. இப்ப அவங்களே கொஞ்சம் கஷ்டமாயிருக்கும். எனவே உங்களுக்கு நிறைய நாட்கள் காணப்படுது. கிளாஸ் வந்து சிறப்பான முறையில போகுது. தியரி கிளாஸ் போகுது, பேப்பர் கிளாஸ் போகுது, உங்களுக்கு ரிவிஷன் போகுது. ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடி 2-3 வினா பேப்பர் செய்யறோம். எனவே நல்ல முறையில படிச்சுக்கோங்க. இன்னும் நாட்கள் கூட காணப்படுது. எனவே ஒழுங்கான ஒரு கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணி சிறப்பான முறையில அக்கௌண்ட்ஸை படிச்சு கொள்ளுங்க. கணக்குகளை இலகுவான முறையில சகலரும் எடுக்கலாம். உங்களுக்கு தனியே பார்ட் 1க்கு பேப்பர் கிளாஸ், பார்ட் 2க்கு பேப்பர் கிளாஸ் நடைபெறும். எல்லாம் சிறப்பான முறையில இடம்பெறும். சரியா? எனவே இந்த பேப்பர் கிளாஸ்ல ஜாயின் பண்ண சகல மாணவர்களும் செட்ல போடுங்க. அடுத்து ரெக்கார்டிங் பார்த்து படிப்பீங்க யூடியூப்ல. உங்களோட கமெண்ட்ஸை போட்டுக்கோங்க. அந்த லிங்க் அந்த யூடியூப்ல போட்டுக்கோங்க. படித்தார விடயங்கள் கிளியரா, கணக்கெட்டு வகுப்புகள் எப்படி போகுது, உங்களுக்கு ஹோப்ஃபுல்லா போகுதா, போரிங் ஆகிடுதா, கிளாஸ் ஓகேயா, எல்லா விடயங்களையும் போட்டுக்கோங்க. சரியா? இன்ஷால்லா நாங்க இன்னும் ஒரு கிளாஸ்ல சந்திப்போம். டைம் குறி ரிவிஷனும் பார்ட் 1 பார்ட் 2 விடயங்களையும் சந்திப்போம். தேங்க்யூ, ஜசாக்கல்லா ஹைரா. இன்ஷால்லா அடுத்த கிளாஸ் பார்ப்போம்.